Hi friends, in the video நம்ம பார்க்க போறது class 8 maths கணித பிரகாஷ் part 2 bookல இருக்க chapter 2 the Baudiyana Pythagoras theorem. Page number 39ல இருக்க figure it out question பார்க்க போறோம். First question, earlier we saw a method to create a square with double the area of a given square paper. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்கொயர் எடுத்தோமா, இப்போ இது ஒரு ஏரியா, இப்போ இதுவும் சேர்த்தோம்னா டபுள் த ஏரியா ஆயிடுமா. அது எப்படி நம்ம பண்ணோம், இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி இந்த ஒவ்வொரு பீசஸும் எடுத்து இங்க வச்சோம். அப்போ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரா வந்துச்சு, அது வந்து டபுள் த ஏரியாவா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி பார்த்துட்டோம். இப்போ there is another method to do this in which two identical square papers are cut in the following ways. இப்போ அதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதே மாதிரி ரெண்டு ஸ்கொயர் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பேப்பரை மட்டும் கட் பண்ணி வைக்கல, இங்க ரெண்டு பேப்பரையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க ஒரு டயகனலா. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து டபுள் த ஏரியா ஒரு ஸ்கொயர் வர மாதிரி வர வைக்கணும். Can you arrange these pieces to create a square with double the area of either square? இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் ஒரு ஏரியா தான். இப்போ இதோட டபுள் த ஏரியா வர வைக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாவே போதும். ஆனா எப்படி ஜாயின் பண்றது நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஸ்கொயரோட டபுள் த ஏரியா வரணும்னா அதோட சைடு வந்து டயகனல் லென்த்ல இருக்கணும். இப்போ நியூவா கிரியேட் பண்ற சைடு லென்த் வந்து டயகனல் லென்த்ல இருந்துச்சுன்னா அப்போ ஏரியா வந்து டபுள்ல இருக்கும்னு படிச்சோமா. அப்போ இது வந்து இந்த மாதிரி ரெண்டு பேப்பரா இருக்கு. இதுதான் டயகனல் லென்த். இந்த லென்த் வந்து நமக்கு சைடு லென்த்தா வேணும். இந்த லென்த்தை நம்ம இப்படி சைடு லென்த்தா எடுத்தோம்னா இந்த லென்த் தான் இங்க வருது. அதே மாதிரி இந்த லென்த் வந்து இங்க ஜாயின் பண்ண போறோம். இதுதான் டயகனல் லென்த். அப்போ இதுதான் சைடு லென்த்தா வர மாதிரி நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து டயகனல் லென்த், இது வந்து வெளியில சைடு லென்த்தா வர மாதிரி ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணா எப்படி நம்ம ஜாயின் பண்றோம், மேல கீழே அப்புறம் லெஃப்ட்ல ரைட்லன்னு அந்த 4 பீசஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டா சைடு லென்த் வந்து டயகனலோட லென்த் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் we get a square, new square with area double the original square. ஸோ இப்படியும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த ரெண்டு ஸ்கொயரையும் ஒரு நியூ ஸ்கொயர் வித் டபுள் த ஏரியா வர வைக்கலாம். Second question, the length of the two equal sides of an isosceles right triangle is given. ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்லாம் இப்படி இருக்கும். இதோட லென்த் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், அதனாலதான் அது ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள். இப்போ இதோட லென்த் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஹைபோட்டனஸ். இந்த ஹைபோட்டனஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. Find bounds on the length of the hypotenuse such that they have at least one digit after the decimal point. இப்போ நம்ம √2 ஹைபோட்டனஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பவுண்ட்ஸ் வந்து 1.414 and 1.415 இந்த மாதிரி க்ளோசஸ்ட் பவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி நமக்கு இங்க என்ன ஹைபோட்டனஸ் வருதோ அதோட பவுண்ட் என்னன்னு கேக்குறாங்க, லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப எல்லாம் பார்க்க தேவையில்ல, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் வர மாதிரி பார்த்தா மட்டும் போதும். இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி சால்வ் பண்றதுன்னு ஜெனரல் சொல்யூஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க புக்ல, அண்ட் ரெண்டு எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ஜெனரல் சொல்யூஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ ஜெனரல் சொல்யூஷன் என்ன சொல்றாங்கன்னா, the relation between the areas of the square and the square on its diagonal can be used to find general relation between the hypotenuse and other two sides of an isosceles right triangle. இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப்பே வராம ரொம்ப பெருசா போச்சுனாவே நமக்கு புரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதோட மீனிங் புரிஞ்சுக்கணும். The relation between area of square, ஒரு ஸ்கொயரோட ஏரியாக்கும் and the square on its diagonal, டயகனல்ல வச்சு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஸ்கொயரோட ஏரியாக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். Can be used to find the general relation between. ஸோ இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, என்ன ரிலேஷன் இங்க இருக்கு நம்ம படிச்சதுல, இந்த சின்ன ஸ்கொயர் இனிஷியலான ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியாவோட டபுள் த ஏரியா இந்த டயகனல் சைட்ல இருந்தா எடுத்து வர ஸ்கொயர்ல இருக்கும். அதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஜெனரல் ரிலேஷன் பிட்வீன் ஹைபோட்டனஸ் அண்ட் அதர் டூ சைட்ஸ், இந்த ஹைபோட்டனஸ்க்கும் இந்த அதர் டூ சைட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி, ஏன்னா இந்த ஸ்கொயர்ல இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள், இதுதான் ஹைபோட்டனஸ், இதுதான் அதர் டூ சைட்ஸ்.
இந்த ரெண்டு ஏரியாக்குள்ள ரிலேஷனை வச்சு நம்ம இந்த ரெண்டு சைட்ஸ்க்கும் இந்த ஹைபாட்னஸ்க்கும் உள்ள அந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம், which is ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட அந்த 2 sides and hypotenuse. உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன், நான் லைன் பை லைன் படிச்சு சொன்னேன். இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொன்னா இன்னுமே நல்லா புரியும். இப்போ இந்த சைட்ஸ் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த ஹைபாட்னஸ் அதாவது இந்த ரெண்டு சைட்ஸ் ஏனும் இந்த ஹைபாட்னஸ வந்து சீனும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயருக்குள்ள ரிலேஷன் என்ன? ஏரியா ஆஃப் இந்த ஸ்கொயர் வந்து யூவி SQVU. அப்போ இந்த ஸ்கொயர் பாருங்க, இந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும்? ட்வைஸ் த ஒரிஜினல் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் SQVUங்கிற இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியா ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா ட்வைஸ் தட் ஆஃப் த இந்த PQRS ஸ்கொயர். ஏரியா ஆஃப் PQRS ஸ்கொயரை விட ட்வைஸ் தட் ஆஃப் த ஏரியா இந்த SQV இருக்கும். இந்த ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதுதான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுல இருந்து இந்த ஹைபாட்னஸும் இந்த சைட்ஸும் எப்படி ரிலேட் ஆகுது? SQVEங்கிற இந்த ஸ்கொயரோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட சைடு வந்து இந்த டயகனல் லென்த் which is C. இப்போ இந்த சைடோட ஸ்கொயர் தானே நம்மளோட இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலானா A ஸ்கொயர். இந்த Aங்கிறது சைடு லென்த், இந்த சைடு லென்த் என்ன? C. அப்ப ஏரியா ஆஃப் SQVU என்னது? C ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் PQRS என்னது? ஏரியா ஆஃப் PQRS இந்த ஸ்கொயரோட சைடு என்ன? A. அப்போ A ஸ்கொயர். இதுல ஹைபாட்னஸ் இருக்கு அண்ட் சைடு லென்த் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான், C ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into A ஸ்கொயர். இந்த ரிலேஷன் வச்சு நம்ம இந்த சைடு லென்த் வச்சு ஹைபாட்னஸ் இல்ல ஹைபாட்னஸ் வச்சு சைடு லென்த் அந்த மாதிரியான வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் 1 சம் கொடுத்திருக்காங்க, அது போடலாம். ஃபைண்ட் த ஹைபாட்னஸ் ஆஃப் an isosceles right triangle. ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிளுக்கு ஹைபாட்னஸ் என்னன்னு கேக்குறாங்க. whose side length have 12. அப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? A தெரிஞ்சிருச்சு. C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். C தானே நமக்கு வேணும். அப்போ C ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into A ஸ்கொயர் தானே வந்துச்சு. இப்போ C தான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஸ்கொயரை ரைட் சைட் கொண்டு போனா ரூட்டா மாறும். ஸோ 2 into A ஸ்கொயர் ஃபுல்லா சேர்த்து ரூட் போடணும். இப்போ A ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும், 2 into 12. 12 ஸ்கொயர் வந்து 144 into 2 பண்ணா 288 வரும். ஸோ ரூட் ஆஃப் 288. இப்படி நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு C ஓட வேல்யூ. இப்போ Cங்கிறது ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ரூட் ஆஃப் 288னா அதோட வேல்யூ நமக்கு என்னன்னே தெரியல. ரூட்டோட வேல்யூ இப்போ ரூட் 2க்கு வேல்யூ எப்படி பார்த்தோம்? 1.414ன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அட்லீஸ்ட் எந்த நம்பருக்குள்ள இருக்கு? இப்போ 1 and 2க்குள்ள தான் இந்த ரூட் 2 இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட்குள்ள இந்த ரூட் ஆஃப் 288 இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ரூட் 2க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இது 1 இது 4. அப்போ ரூட் 2ஓட ஸ்கொயர் வந்து 2. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இந்த ரூட் ஆஃப் 288 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 288 கிடைக்கும். ஸோ இந்த 288ங்கிறது எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருதுன்னு பார்க்கணும். இங்க 1 ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயருங்கிற ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருது. அந்த மாதிரி இந்த 288ங்கிறது எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். இப்போ 1ல இருந்து 10 ஸ்கொயர் நம்பர்ஸ் கூட ஈஸி, பட் அதுக்கப்புறம் நீங்க படிச்சு வச்சிருக்க மாட்டீங்க. பட் ஒரு 20 வரைக்கும் படிச்சு வச்சா நல்லது. இப்போ 16 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 256 வரும் அண்ட் 17 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 289 வரும். இது நார்மலா நீங்க ஒரு 15 எடுக்கலாம் இல்ல 16 எடுக்கலாம், ஒரு ரேண்டமா எடுத்து அதோட மல்டிப்ளை பண்ணி பார்த்து ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த நம்பர் வருதுன்னு. ஸோ 256 அண்ட் 289 இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தானே வருது. அப்போ இந்த ரூட் ஆஃப் 288 எந்த ரெண்டு நம்பருக்குள்ள வருதுன்னா இந்த 16 அண்ட் 17க்கு நடுவுல வரும். ஸோ லோவர் பவுண்ட் வந்து 16 ரூட் ஆஃப் 288, அப்பர் பவுண்ட் வந்து 17. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் இந்த ரூட் ஆஃப் 288ங்கிற நம்பர் வரும். ரூட் ஆஃப் 288 முடிச்சா ஹைபாட்னஸ் அதுதான் ஆன்சர் கரெக்ட் தான். பட் நமக்கு அது எந்த நம்பருக்குள்ள வருதுன்னு தெரியாது இல்லையா? அதனால நம்ம லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் அது வருது அப்படின்னு சொல்லணும். Next example 2, if the hypotenuse of an isosceles right triangle is, இதுல hypotenuse root of 72 கொடுத்திருக்காங்க.
find its other two sides. இந்த other two sides isosceles right triangleனாவே ரெண்டுமே சேம் தான். ஸோ இது a தான். இங்க c கொடுத்துட்டாங்க, a கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ரிலேஷன் என்ன, c ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ a ஸ்கொயர். இதுல நமக்கு c என்னன்னு தெரியும், ரூட் ஆஃப் 72. இந்த c ஸ்கொயர்னால ஸ்கொயர் போட்டுட்டோம், ஈக்குவல் டு 2 இன்டூ a ஸ்கொயர். இங்க a தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும், அப்போ 72 இங்க இருக்கு. இப்போ 2 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தா டிவைட் பை 2 வந்துரும், கேன்சல் பண்ணீங்கன்னா 36 வரும். இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 36னு வந்திருக்கு. அப்போ a என்னவா இருக்கும், ரூட் ஆஃப் 36. 36ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். எந்த நம்பரோட ஸ்கொயர்னா 6ஓட ஸ்கொயர். 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ ரூட் ஆஃப் 36 வந்து 6. ஸ்கொயர் ரூட் பாக்குறது எப்படின்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பரோட ஸ்கொயர்னா அதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும், 36. இதே ரூட்னா அதுக்கு ஆப்போசிட். இப்ப 36 கொடுத்தாங்கன்னா இது எந்த ரெண்டு நம்பர், அதாவது ஒரே நம்பர் 2 தடவை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும் ஆன்சரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 6 வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இதோட ரூட் ஆஃப் 36 அப்படிங்கிற ஆன்சர் வந்து 6. ஸோ இங்க a கண்டுபிடிச்சாச்சு, 6 டைரக்ட் ஆன்சர் தான் வந்துச்சு. இந்த ரூட்டோட லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா டைரக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு இங்க வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 6, ஒரு இன்டீஜர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸோட வேல்யூ வந்து 6. இப்போ எக்ஸாம்பிள் 1ல ஹைபோட்டனஸ் கண்டுபிடிச்சோம், அந்த எக்ஸாம்பிள் 2ல ஹைபோட்டனஸ் கொடுத்துட்டாங்க, சைடு கண்டுபிடிச்சோம். ரெண்டு விதமாவும் பார்த்துட்டோம். இப்போ ஃபிகர் அவுட் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3. இங்க எல்லாமே சைடு லென்த் a தான் கொடுத்திருக்காங்க, a ஈக்குவல் டு 3. நம்ம எல்லாத்துலயுமே ஹைபோட்டனஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ரிலேஷன் என்ன, c ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ a ஸ்கொயர். நம்ம எல்லாத்துலயுமே c தானே கண்டுபிடிக்க போறோம், அதனால c ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 2 இன்டூ a ஸ்கொயர். இப்போ a ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 2 இன்டூ 3 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 2 இன்டூ 9, 9 2s are வந்து 18. இப்போ ரூட் ஆஃப் 18. இப்போ இதோட லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ரூட் ஆஃப் 18 ஓட ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 18. இப்போ 18 வந்து எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு நடுவுல வரும், நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் அதுக்கு தெரியணும். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. அப்போ 18ங்கிறது 4க்கும் 5க்கும் நடுவுல வருது, 4 ஸ்கொயர் அண்ட் 5 ஸ்கொயருக்கு நடுவுல வருது. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 4க்கும் 5க்கும் நடுவுல தான் இந்த ரூட் ஆஃப் 18 வருது. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 4.1, 4.2, 4.3, 4.4 இதோட ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். 4.1 கண்டுபிடிக்கணும், நம்ம 41 இன்டூ 41 கண்டுபிடிச்சிட்டு டெசிமல் பாயிண்ட் வைக்கலாம். அப்போ அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ 41 பிளஸ் 4 16. இப்போ ரெண்டு டெசிமல் பாயிண்ட், இங்க ஒன்னு இங்க ஒன்னு. ஸோ 1 2 16.81 வருது. இப்போ இது 18 இன்னும் ரீச் பண்ணல, அதனால நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4.2, அதுக்கு 42 கண்டுபிடிக்கணும். 2 2s are 4, 2 4s are 8. 1764. இப்போ 17.64. இங்கேயுமே 18 ரீச் ஆகல. இப்போ 43க்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ 4.3 ஸ்கொயர் கிடைக்கும். 3 3s are 9, 3 4s are 12. 18.49. இந்த 18 ரீச் ஆயிடுச்சு. அப்போ 17.64க்கும் 18.49க்கும் நடுவுல தான் இந்த 18ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ எந்த வேல்யூ எடுக்கணும், 4.2வும் இங்க 5க்கு பதில் 4.3, ஏன்னா 4.2க்கும் 4.3க்கும் நடுவுல தான் இந்த வேல்யூ இருக்கு. இப்போ இந்த மாதிரி 41 ஸ்கொயர் 42 ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்க பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம ஸ்கொயர் நம்பர் எந்த நம்பருக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த ஸ்டெப்லயே ரூட் 2 மட்டும் தனியா எடுத்துருவோம். ரூட் 2 இன்டூ ரூட் ஆஃப் a ஸ்கொயர். இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா இங்க a மட்டும் தான் இருக்கும். ஸோ ரூட் 2 இன்டூ ஏன்னு நமக்கு வரும். அப்போ இதோட கால்குலேஷன் எப்படி மாறும், ரூட் 2 இன்டூ ஏங்கிறது 3.
இங்க √2 ஓட வேல்யூ வந்து 1.414 நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த மாதிரி √2 √3 வேல்யூ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் ஈஸியா இருக்கும். சோ இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். 1.414 into 3 பண்ணணும். 12, 3 ones are 3 4, 3 fours are 12, 3 ones are 3 4, 1 2 3 3 டெசிமல்ஸ் முன்னாடி வைக்கணும். அப்போ 4.242 ஆன்சர் வந்துருச்சா? அப்ப ஆன்சர் வரும்போதே நமக்கு அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதோட வந்துருச்சு. 4.2 √18. இந்த √18ங்கிற வேல்யூ இது கண்டினியூஸா டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கும். இதுவுமே டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கும் இல்லையா? கண்டினியூஸ் நம்பர்ஸ். ஆனா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் எழுதிருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் இன்னும் தெரிஞ்ச வரைக்கும் தான் எழுதிருக்கோம். ஆனா இது வந்து டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருக்கும். இதுல இருந்து லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் எப்படி எடுக்கிறதுனா இந்த √18ஓட வேல்யூ 4.2 இங்க இருக்கா? அந்த 4.2க்கும் 4.2க்கு அடுத்த நம்பர் என்ன? 4.3. ஸோ 4.3க்கும் நடுவுல இந்த √18 இருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 4.2க்கு அடுத்து 4.21, 4.22, 4.23, 4.24 அந்த மாதிரி வரும். அப்படியே வந்துதான் 4.3 வரைக்கும் வரும். ஸோ இந்த 4.2க்கும் 4.3க்கும் நடுவுல தானே இந்த நம்பர் இருக்கு 4.24ங்கிறது. அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் 4.2 எடுத்துட்டு அது லோவர் பவுண்ட் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்த இந்த டெசிமல் பாயிண்ட் 1 பிளஸ் பண்ணிட்டா 3 வருமா? அப்போ 4.3 அது அப்பர் பவுண்டாவும் எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுதா? இங்க வந்து எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்குள்ள வருதுன்னா பாக்கல. டைரக்டா இந்த √2ஓட வேல்யூ கூட இந்த சைட் லென்த்தை மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை லோவர் பவுண்ட் அதுக்கு அடுத்த நம்பர் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத +1 பண்ணா அப்பர் பவுண்ட் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இது ஈஸியா இருக்கு. ஸோ இந்த மெத்தடே போடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம்ல இருந்து இந்த மெத்தட் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் 4 யூனிட்ஸ். அதாவது a ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? c ஈக்குவல் டு √2 into aன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு நான் போன சம்ல சொன்னேன். இப்போ c தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ √2ஓட வேல்யூ 1.414 into a ஓட வேல்யூ 4. இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.414 into 4, 16, 4 ones are 4, 5, 4 fours are 16, 4 ones are 4, 5, 1 2 3 3 decimal points முன்னாடி வைக்கலாம். அப்போ அதோட ஆன்சர் 5.656. இதுல இருந்து லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எப்படி எடுப்போம்? லோவர் பவுண்ட் வந்து 5.6 இங்க இருக்க அந்த டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, அது அப்படியே எடுத்துக்கணும். டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பரை +1 பண்ணா என்ன நம்பர் வரும்? 5.7. இதுதான் அப்பர் பவுண்ட். லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கிடைச்சிச்சு. இப்போ இது ரெண்டு நம்பருக்குள்ளதான் இந்த 5.656 அப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து √of ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அதை நம்ம கண்டே பிடிக்கல. ஸோ அது போன சம்ல √18 நம்ம கண்டுபிடிச்சதுனால எழுதணும். இல்லைனாலுமே இதோட வேல்யூ வந்து ஹைபாட்னஸ் வந்து இந்த 5.6 and 5.7 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இந்த வேல்யூ கூட எழுதலாம். 5.656 will lie between 5.6 and 5.7 இப்படியும் எழுதலாம். Next third subdivision a equal to 6. So c equal to √2 into a. √2 ஓட வேல்யூ 1.414 into a வந்து 6. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் 6 4s are 24, 6 1s are 6 7 8, 6 4s are 24, 6 1s are 6 plus 2 8. So 8.484. அப்போ இதோட லோவர் பவுண்ட் என்னவா இருக்கும்? 8.4 and upper bound இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பரை நம்ம +1 பண்ணப்போ 8.5. ஒரே ஒரு மல்டிபிளிகேஷன் தான் பண்றோம், அவ்வளவுதான் ஆன்சர் சால்வ். பட் அங்க நம்ம லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட்ல. Fourth subdivision a equal to 8 or c equal to √2 into 8 which is equal to 1.41 into 8. Multiply பண்ணீங்கன்னா 8 4s are 32, 8 1s are 8 plus 11 வரும். 8 4s are 32, 33. 8 1s are 8 plus 11. ஓ 11.312. 11.312 இந்த வேல்யூவோட லோவர் பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 11.3 லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் வந்து இந்த நம்பரை +1 பண்ணணும் 11.4. So இதுதான் upper bound and lower bound of this hypotenuse.
Last fifth subdivision, a equal to 9. So c equal to root 2 into a, 1.414 into 9. Multiplication பண்ணீங்கன்னா 9 4s are 36, 9 1s are plus 3. 9 4s are 36 plus 1 37, 9 1s are 9 plus 3. 12.726. அப்போ இதோட lower bound value என்ன? 12.7. இங்க இருக்க அந்த நம்பர் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் எடுத்தா போதும். அண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க இந்த நம்பரை பிளஸ் பண்ணா அப்பர் பவுண்ட் கிடைச்சிரும் 12.8. So the hypotenuse lies between 12.7 and 12.8. Third question, the hypotenuse of an isosceles right triangle is 10. இதுல hypotenuse கொடுத்துட்டாங்க 10 ன்னு. இது root of அந்த மாதிரிலாம் இல்ல, வெறும் 10 தான். அதாவது c equal to 10 தான் இங்க hypotenuse. இங்க a கேக்குறாங்க. What are its other two side lengths? Hintல find the area of the square composed of two such right triangles. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பைன் பண்ணா நமக்கு ஒரு ஸ்கொயர் வரும். அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? அதோட சைட் லென்த் ஏ, ஏன்னா இந்த லென்த் வந்து ஏ, ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயரா இருக்கும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கம்போஸ்ட் ஆஃப் டூ சச் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஏவை கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஏ ஸ்கொயர் தெரிஞ்சிச்சுன்னா ஏ தெரியும். ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிங்கன்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இப்போ ஹைபோட்டனஸ் என்ன கொடுத்துருக்காங்க? c equal to 10. இப்போ ரிலேஷன் பிட்வீன் த டூ ஸ்கொயர்ஸ், இந்த டயகனல் வச்சு வர ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. c ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 twice the area of the small square. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்தா நம்ம இத்தனை ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் சால்வ் பண்ணோம். இப்போ இதை வச்சு தான் இந்த a ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். c ஸ்கொயரோட வேல்யூ வந்து இங்க c ஓட வேல்யூ 10ன்னு தெரியும். அப்போ c ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் 2 into a ஸ்கொயர். இந்த 2வும் நம்ம இங்க கொண்டு போனோம்னா 10 ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ a ஸ்கொயர் கிடைச்சிருமா? இந்த மாதிரி தான் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுல இருந்து a வை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 100 10 ஸ்கொயர் வந்து 100 divided by 2 equal to a square. So a square equal to 100 by 2 which is 50. So a square 50 னா a ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? root of 50. இப்போ இந்த root of 50 எப்படி பாயிண்டா நம்ம சொல்றது? இப்போ root 2 இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க root 2 இல்லைல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 50 prime factorization பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா 50 னா 25. ஃபர்ஸ்ட் prime factorization பண்ணணும். 5s are 5. root 50 நம்ம எப்படி எழுதலாம்னா root of 50 2 into 5 into 5 எழுதலாம் இல்லையா. அந்த மாதிரி prime factorization பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கும். 5 வந்து 2 தடவை இருக்கு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? root 2 into 5 ஸ்கொயர்னு சொல்லலாமா? இப்போ root 2க்கு தனியா இந்த 5 ஸ்கொயருக்கு தனியா ரூட் எடுங்க. அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா அது 5 தனியா வந்துடும். ரூட் 2 வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ 5 root 2. ரூட் 2 வேல்யூ நமக்கு தெரியுமா? 5 into root 2 ஓட வேல்யூ 1.414. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் 7.070. ஸோ இந்த சைடோட வேல்யூ என்னன்னா 7.070. இது வந்து நான் டெர்மினேட்டிங் நம்பர் தான். ஏன்னா 1.414 நம்ம மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, இது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் நம்பர். ஸோ ஆன்சருமே ஒரு நான் டெர்மினேட்டிங் நம்பர் தான். இதுதான் a ஓட வேல்யூ, which is a equal to root 50. root 50 ஓட வேல்யூ இது. இதோட லோவர் பவுண்ட் எழுதணும்னா 7.0 அண்ட் அப்பர் பவுண்ட் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணணும் 7.1. 7.0க்கும் 7.1க்கும் நடுவுல இருக்கு இந்த வேல்யூ. பேஜ் நம்பர் 47ல இருக்க figure it out question. If a right angle triangle has shorter sides lengths 5 cm and 12 cm. அப்போ a equal to 5 cm and b equal to 12 cm எடுத்துக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது வந்து 5, இது வந்து 12 இருக்க மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஹைபோட்டனஸ்? ஹைபோட்டனஸோட லென்த் கேட்குறாங்க, which is c ன்னு எடுத்துப்போம். இப்போ c கண்டுபிடிக்கலாம். First draw the right angle triangle with these side lengths and measure the hypotenuse, then check your answer using Baudiana's theorem. First இதை வந்து வரைய சொல்றாங்க. எப்படி நம்ம வரைவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுப்போமா, அது 12 cm வரைக்கும் மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி அதுக்கு பெர்பெண்டிகுலரா, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ பெர்பெண்டிகுலரா இங்க 90 டிகிரி மார்க் பண்ணிட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைவோம். அண்ட் இங்க வந்து 5 cm வரைக்கும் மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த 5 cm இங்க 12 cm ரெண்டுத்தையும் அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா
இதுதான் வந்து ஹைபாட்னஸ். அப்போ இதோட லென்த் என்னவா இருக்கும், அதை நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணா தெரியும். இது வந்து நீங்க வரைஞ்சு பாருங்க. கொஸ்டின்ல வரைய சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க வரையணும். இந்த 12 சென்டிமீட்டர் 90 டிகிரி எடுத்து 5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த லென்த் மெஷர் பண்ணி சி எவ்வளோன்னு சொன்னோம். அண்ட் அது வந்து பௌதியான தியரம் வச்சு செக் பண்ண சொல்றாங்க. நம்ம இங்க கண்டுபிடிக்கல, ஏன்னா நம்ம இங்க மெஷர் பண்ண போறது இல்ல. அது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஈக்குவலா தான் வரும். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற அந்த சியோட வேல்யூ தான் இங்க வரும். நீங்க செக் பண்ண வேணா டைரக்டா சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ங்கிற எக்ஸ்பிரஷன்ல இருந்து சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இந்த சி ஸ்கொயர்ல இருக்க ஸ்கொயரை நம்ம இந்த சைடு கொண்டு போனா ரூட் வந்துடும். அப்போ சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ 5, இப்போ 5 ஸ்கொயர், பியோட வேல்யூ 12 ஸ்கொயர், 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 169. இப்போ ரூட் ஆஃப் 169ஓட வேல்யூ என்ன, 13 into 13, அதாவது 13 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 169. இப்போ ரூட் ஆஃப் 169 வந்து 13. இப்போ சியோட வேல்யூ என்ன, 13. இப்போ நீங்க டிரா பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணீங்கனாலும் அது 13 சென்டிமீட்டர் வந்திருக்கும். டிரா பண்றதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆன்சர் வந்து சி ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் தான். செகண்ட் கொஸ்டின், இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் has a short side of length 8 centimeter and hypotenuse of length 17. hypotenuse கொடுத்துட்டாங்க 17 centimeter and side length வந்து ஒன்னு கொடுக்கல, ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு 8 centimeter, இன்னொன்னு என்னன்னு தெரியாது. What is the length of the third side? third side ஓட length கேக்குறாங்க. Again try drawing a triangle and measuring and then check your answer using Baudianas. அதே மாதிரி டிரா பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க எப்படி இதை டிரா பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுல 8 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சுக்கோங்க. இங்க இருந்து இது வரைக்கும் 8 சென்டிமீட்டர். இப்போ இங்க இருந்து வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். அது எத்தனை லென்த் நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து காம்பஸ் வச்சு 17 சென்டிமீட்டர் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ அந்த லென்த் வந்து 17 சென்டிமீட்டர். எந்த இடத்துல கட் ஆகுதோ அதை மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் அந்த நியூ லென்த். இப்போ இது பினா இது ஏ என்னன்னு தெரிஞ்சிடும். இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணி ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பௌதியான தியரம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதுல நம்ம a ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால a ஸ்கொயர் மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த b ரைட் சைட் கொண்டு போயிடலாம். இப்போ a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போனா ரூட் வந்துடும். இப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 17 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 8 ஸ்கொயர். 17 ஸ்கொயரோட வேல்யூ 289 மைனஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. இப்போ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 225, root of 225. So root of 225 value என்ன, 15 into 15 வந்து 225. So root of 225 என்ன, answer 15. So A equal to 15 centimeter. இங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் வந்திருக்கும், 15 சென்டிமீட்டர் வந்திருக்கும். Third question, using the constructions you have now seen, how would you construct a square whose area is triple the area of a given square? டபுள் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் எப்படி வரையறதுன்னு பார்த்தோமா. இப்போ ட்ரிபிள் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இருக்க மாதிரி எப்படி வரையறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டெப்ஸ் எழுத சொல்றாங்க. அண்ட் 5 times ஏரியா ஆஃப் அ கிவன் ஸ்கொயர். அதுக்கப்புறமா 5 timesனா இப்போ ட்ரிபிள் பார்த்துட்டோம், 5 times த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா அது எப்படி வரையறது அப்படின்னு அதுக்கும் ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க. இப்போ ட்ரிபிள் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் என்னவா இருக்கும், ஏ ஸ்கொயர். டபுள் த ஏரியானா ட்வைஸ் த ஏ ஸ்கொயர். அப்போ ட்ரிபிள் த ஏரியானா 3a ஸ்கொயர். கரெக்டா? அப்போ 3a ஸ்கொயர் ஏரியா வர மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும். அப்போ அந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து அதாவது ட்ரிபிள் டைம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கொயரோட சைடு வந்து சின்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியா சி ஸ்கொயர். அது வந்து 3 times ஆஃப் த இனிஷியல் ஸ்கொயர். இனிஷியலா ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோம், சின்ன ஸ்கொயர். அதை விட 3 times பிகரா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைய போறோம். ஸோ இதோட லென்த் வந்து சின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா சி ஸ்கொயர்னா அப்போ இந்த ஏரியா எப்படி வரணும், 3 times ஆஃப் திஸ் ஸ்கொயர் வரணும். இப்போ 3 times ஆஃப் திஸ் ஏரியானா 3a ஸ்கொயர். இப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 3a ஸ்கொயர்னா சியோட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ரூட் ஆஃப் √3a ஸ்கொயர். இப்போ √3
இது வந்து ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் a மட்டும் வரும். இப்போ √3a வந்துடுச்சா? அப்போ c, அதாவது இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற அந்த ஸ்கொயரோட சைடு லென்த் வந்து √3a இருக்கணும். ஏங்கிறது நம்ம இனிஷியலா எடுக்கிற ஸ்கொயர், அதை விட 3 டைம்ஸ் இல்லையா? அப்போ அந்த 3 டைம்ஸ்க்குள்ள சைடு லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைடு லென்த் என்னன்னா √3a இருக்கணும். இப்போ √3 சைடு லென்த்தா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும்னா எப்படி வரையணும்னா, கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையணும். அதுல ஒரு சைடு a இன்னொரு சைடு a√2 எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு அதோட ஹைபோட்டனஸ் எப்படி இருக்கும்னா √3a இருக்கும். இப்போ இந்த ஹைபோட்டனஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? c² = a² + b² இல்லையா? இப்போ a²ங்கிறது a² தான், bங்கிறது இன்னொரு சைடு, அது வந்து a√2 ஹோல் ஸ்கொயர். அப்படி பார்த்தீங்கன்னா a² + a² √2² பண்ணா 2 ஆயிடும். √2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும் வரும். அப்போ 2a², இங்க a², மொத்தம் 3a². c ஸ்கொயரோட வேல்யூ 3a². அப்போ c ஓட வேல்யூ √3a இருக்கும். இப்போ எப்படி ஹைபோட்டனஸ் இங்க √3a வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த ஹைபோட்டனஸ சைடா வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம்னா அது வந்து ட்ரிபிள் த ஏரியா ஆஃப் த இனிஷியல் ஸ்கொயரா இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்துட்டோம் c² தான் இந்த ஸ்கொயர் வரைஞ்சா அதோட ஏரியா. இப்போ அது என்னவா இருக்கு? ட்ரிபிள் த a² இருக்கு. ட்ரிபிள் த ஏரியா ஆஃப் த இனிஷியல் ஸ்கொயர். ஸோ இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க வரைஞ்சிங்கன்னா ட்ரிபிள் த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இங்க எப்படி இந்த √3a வருதுன்னு கூட பார்த்துட்டோம். ஆனா எப்படி இந்த a√2 வருது அப்படிங்கறத அந்த லாஜிக் நான் சொல்லவா? இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அது ட்ரிபிள் த ஏரியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு டபுள் பண்ண தெரியும். எப்படி பண்ணுவோம்? ஒரு ஸ்கொயர்ல டயகனல் வரைஞ்சு அதுல இருந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சா இது வந்து டபுள் த ஏரியாவா இருக்கும். இது a²னா இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து ட்வைஸ் த ஏரியாவா இருக்கும். இப்போ ட்ரிபிள் உடனே மறுபடியும் இதோட டயகனல் எடுத்து போடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இது அப்படியே டபுள் ஆயிட்டு 4a² மாறிடும். அதனால நம்ம அப்படி பண்ணாம இத ஒரு லென்த், இப்போ a², இந்த ஸ்கொயர் பிளஸ் இந்த ஸ்கொயர் 2a², இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3a² வருது. அப்போ ட்ரிபிள் த ஏரியா வருது. அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயரும் நம்ம கம்பைன் பண்ணணும். இது வந்து a² உள்ள ஏரியா, இது வந்து 2a², டபுள் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி ஒரு ஸ்கொயர் வரைவீங்க, அதுதான் 3a² இருக்கும். ஸோ இதோட சைட் லென்த் வந்து a அண்ட் இது வந்து a√2 எப்படி வந்துச்சு? ஏன்னா இது வந்து டயகனல் இல்லையா? அப்போ இந்த டயகனலோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? c² = a² + b². இந்த bயும் சேம் தான், a தான். a² + a² வந்து 2a². அப்போ c என்னவா இருக்கும்? √2a². a²ல மட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு a மட்டும் இருக்கும். இப்போ c = √2a வந்துருச்சு. இப்படிதான் இந்த a√2 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு சைடு ஏவாவும் இருக்கணும். அண்ட் இதோட லென்த் எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த ஹைபோட்டனஸ் வச்சு. ஹைபோட்டனஸோட லென்த் வந்து √2a. இப்போ இந்த லென்த் வந்து √2a. இந்த லென்த் a, இது வந்து √2a. அதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வச்சு ஒரு ஹைபோட்டனஸ் வரைஞ்சோம்னா அதோட லென்த் √3a இருக்கும். இப்போ எப்படி இந்த ட்ரிபிள் த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மெத்தட் தான் 5 டைம்ஸ் த ஏரியா வர மாதிரி ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் பண்ண போறோம். இப்போ ஒரு ஸ்கொயர் அது 5 டைம்ஸ் த ஏரியா வரப்போகுது. அப்போ இது a²னா இது 5 டைம்ஸ் a² இருக்கும். இப்போ அந்த ஸ்கொயரோட லென்த் வந்து c-ன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஏரியா என்னவா இருக்கும்? அந்த நியூ ஸ்கொயரோட ஏரியா c², and that should be equal to 5 times the area of this இல்லையா? அப்போ அந்த c² should be equal to 5a². நமக்கு ஒரு 5 டைம்ஸ் இந்த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் தான் வரைய போறோம். அதோட லென்த் தெரியாது, அது c-ன்னு வச்சுப்போம். அப்போ அதோட ஏரியா என்ன? c². அண்ட் அதோட ஏரியா எப்படி இருக்கணும்? 5 டைம்ஸ் as that of the initial square. அதனால equal to 5a²ன்னு போடுறோம். அப்போ c ஓட வேல்யூ, அதாவது இந்த லென்த்தோட வேல்யூ என்னவா இருக்கும்? c = √5 √a². ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா √5a. இங்க √3a வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் இங்க √5a வருது. அப்போ இந்த ஸ்கொயரோட லென்த் என்னவா இருக்கும்? √5a இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையணும். அது எப்படி வரையலாம்னா,
ஒன் சைடு வந்து a லென்த்தும் இன்னொரு சைடு வந்து 2a லென்த்தும் இருக்க மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா இந்த லென்த் வந்து √5a வரும். அப்போ √5 லென்த்லயே மற்ற லைன்ஸும் போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டா இதுதான் 5 டைம்ஸ் தட் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் ஸ்கொயர். இங்க எப்படி a and 2a வந்துச்சுன்னா இப்போ இங்க இருக்க ஸ்கொயரோட ஏரியா வந்து a ஸ்கொயர், இங்க இருக்க ஸ்கொயரோட ஏரியா வந்து 2a த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆட் பண்ணி பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 5a ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயரோட சம், இங்க ஒரு ஸ்கொயர் வரும் இங்க ஒரு ஸ்கொயர் வருமா, இது வந்து a ஸ்கொயர் இது வந்து 4a ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்கன்னா 5a ஸ்கொயர். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஸ்கொயரோட சம்மா இருக்கும் விச் இஸ் 5a ஸ்கொயர். அதனால தான் இங்க a இங்க 2a வருது. இங்க எப்படி 2a அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லலாம்னா 5 டைம்ஸ் ஆஃப் ஏரியா தான் நமக்கு வேணும். அதை நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 டைம்ஸ் ஏரியா அண்ட் 1 டைம் ஏரியா அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ a ஸ்கொயருங்கிறது இந்த சைட்ல இருக்க ஏங்கிற லென்த் வச்சு ஒரு ஏரியா அண்ட் அது கூட 4 டைம்ஸ் தட் ஆஃப் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் கம்பைன் ஆயிட்டு 5a ஸ்கொயர் வரும். அதனாலதான் ஒரு ஸ்கொயரோட ஏரியா 4a ஸ்கொயர் இருக்க மாதிரி ஸ்கொயரை எடுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்கொயரோட ஏரியா 4a ஸ்கொயர்னா அப்போ அதோட லென்த் என்னவா இருக்கும், இப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்னா அப்போ c என்னவா இருக்கும், ஏரியால இருந்து லென்த் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். c ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்னா இப்போ c வந்து √4a ஸ்கொயர். அப்படிதான் இந்த லென்த் வந்து 2a and a கம்பைன் பண்ணா இந்த லென்த் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கான்செப்சுவலா புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கான்செப்ட் புரிஞ்சா உங்களுக்கு இதை ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Fourth question, let A, B and C denote the length of the sides of a right triangle with C being the length of the hypotenuse. Fourth question என்ன சொல்றாங்கன்னா ABCங்கிற 3 வேல்யூஸ் கொடுப்பாங்க. அதுல ABங்கிறது சைட் லென்த் அண்ட் C வந்து ஹைபோட்டனஸ். Find the missing side length in each of the following cases. இப்போ சைட் லென்த் கொடுக்கலன்னா சைட் லென்த் கண்டுபிடிக்கணும், ஒருவேளை C கொடுக்கலன்னா ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A ஈக்குவல் டு 5 and B ஈக்குவல் டு 7 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், C அதாவது ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கணும். அதே எக்ஸ்பிரஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ c தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ ஸ்கொயரை வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம், அப்போ ரூட்டா மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ 7. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5 ஸ்கொயர் வந்து 25, 7 ஸ்கொயர் 49, ஆட் பண்ணீங்கன்னா 74. இப்போ ரூட் ஆஃப் 74 தான் c ஓட வேல்யூ, தட் இஸ் ஹைபோட்டனஸ் இஸ் ரூட் ஆஃப் 74. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சா. செகண்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு இதுலயே போட்டுடலாம், a equal to 8 and b equal to 12. இங்கேயும் ஹைபோட்டனஸ் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சேம் ஸ்டெப்ஸ் தான் வரும், இங்க நம்பர் மட்டும் தான் மாற்ற போறோம். இங்க a வந்து 8, b வந்து 12. 8 ஸ்கொயரோட வேல்யூ 64, 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 208 வரும். ஸோ இதுவுமே நம்ம டைரக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அதனால இதோட முடிச்சுக்கலாம். ரூட் ஆஃப் 208 தான் ஹைபோட்டனஸ். இதை சிம்பிளிஃபைடா எழுதணும், ரூட்லயே சிம்பிளிஃபைடா எழுதணும்னா எப்படி எழுதுவோம்னா நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 208 2 டேபிள்ஸ்ல 104, மறுபடியும் 2 டேபிள்ஸ்ல 52, 2 டேபிள்ஸ்ல 26, 2 டேபிள்ஸ்ல 13. ஓ இதெல்லாம் பிரைம் ஃபேக்டர்ஸ். இந்த 208க்கு பதில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுத போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 2 into 2 2 ஸ்கொயர்னு எழுதலாமா, அதே மாதிரி இதுவுமே 2 into 2 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது தனியா இருக்கு, அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். இப்போ தனித்தனியா எழுதி பார்ப்போம். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அண்ட் ரூட் 13. இப்போ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 2 தான் இருக்கும். இங்கேயும் ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 2 இருக்கும். இப்போ 2 2s are 4. 4 இந்த ரூட் 13 ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸோ ரூட் 13. இப்போ 4 ரூட் 13. c ஓட வேல்யூ ரூட் ஆஃப் 208 சொல்லலாம், இல்லைன்னா 4 ரூட் 13 சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் a ஈக்குவல் டு 9 அண்ட் c ஈக்குவல் டு 15. b என்னன்னு கேட்குறாங்க, அதாவது ஒரு சைட் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். c ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர், a ஸ்கொயர் 9 ஸ்கொயர். a and c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம், இங்க வந்து b ஸ்கொயர். இப்போ b மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாம். அப்போ 15 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர். 15 ஸ்கொயரோட வேல்யூ 225 மைனஸ் 9 ஸ்கொயரோட வேல்யூ 89 ஈக்குவல் டு b ஸ்கொயர். இப்போ b ஓட வேல்யூ என்னவா இருக்கும், அந்த ஸ்கொயரை இந்த சைடு போனா ரூட் வரும். இப்போ ரூட் ஆஃப் 225 மைனஸ் 81.
இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 144 கிடைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 144 என்ன 12. ஸோ பியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சா போதும், ஹைபோட்டனஸ் சைட் லென்த் எது கேட்டாலுமே நம்ம கரெக்டா போட்டுடலாம். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் இங்க ஹைபோட்டனஸ் என்னன்னு கேக்குறாங்க. A equal to 7, B equal to 12, ஹைபோட்டனஸ் C என்னன்னு கேக்குறாங்க. So C square equal to A square na 7 square, B square na 12 square. So C equal to root of 7 square oda value 49, 12 square oda value 144. Square இந்த சைடு வந்ததனால இங்க ரூட் வந்திருக்கு. இப்போ இத ஆட் பண்ணீங்கன்னா 193 வரும். So hypotenuse oda value C equal to root of 193. Next last fifth subdivision A equal to 1.5 and B equal to 3.5. இங்கேயுமே C தான் கேக்குறாங்க, which is hypotenuse. So C square equal to A square plus B square. அப்போ C equal to root of A square plus B square. A ஓட value 1.5, B ஓட value 3.5. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 1.5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 15 into 15 எவ்வளோ 225 வரும். அப்போ 2.25. பாயிண்ட்ல இருக்கிறது மல்டிப்ளை பண்றது ஈஸி தாங்க. என்ன நம்பர் இருக்கும் அது 15னா 15 into 15 பார்த்துட்டு, ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட், அப்போ 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி இங்க ஆன்சர்ல நம்ம பாயிண்ட் வைக்கணும். இப்போ 2.25 வந்துருச்சா. அதே மாதிரி 3.5 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3.5, 3.5, 5 5s are 25, 5 3s are 15, 16, 17, 5 3s are 15, 3 3s are 9 plus 1 10. ரெண்டு பாயிண்ட் முன்னாடி வைக்கணும். அப்போ 12.25 பிளஸ் 12.25 இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் பண்ணி டெசிமல் பாயிண்ட் கரெக்டா வச்சிடலாம். அப்போ ஸ்கொயர் பண்றது ஈஸி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 14.5 வரும். அப்போ ரூட் ஆஃப் 14.5 தான் ஹைபோட்டனஸ் C ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 50ல இருக்க ஃபிகர் இட் அவுட் क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபைண்ட் 5 more பௌதியான ட்ரிபிள்ஸ் யூசிங் திஸ் ஐடியா. இதே மாதிரி இன்னும் 5 பௌதியான ட்ரிபிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 9க்கு பார்த்தோம், 25க்கு பார்த்தோம். இதுக்கப்புறம் வேற என்ன நம்பர்ஸ் பாக்குறது? இங்க ஆட் ஸ்கொயர் நம்பர் தான் வரணும். அப்போ வேற என்ன ஆட் ஸ்கொயர் நம்பர் இருக்கு? இதுக்கப்புறம் 36 வராது. 7 7s are 49, இப்போ 49 வரும். அப்புறம் 8 8s are 64 வராது. 9 9s are 81 வரும். அதுக்கப்புறம் 10 வராது. 11 11s are 121. அப்புறம் 12 ஸ்கொயர் வராது. 13 ஸ்கொயர் வந்து 169. 14 ஸ்கொயர் வராது. 15 ஸ்கொயர் வந்து 225. இப்போ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா? 1 2 3 4 5. ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் இந்த 2n-1ங்கிற பிளேஸ்ல வச்சு நம்ம ஒரு 5 பௌதியான ட்ரிபிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 49 எடுத்துக்கலாம். இப்போ 49 வந்து 2n-1, 2n-1ங்கிற இடத்துல 49 வச்சுக்கிறோம். அப்போ n என்னவா இருக்கும்? அதாவது எத்தனாவது ஆட் நம்பர் இது? n ஈக்குவல் டு 49. இது வந்துச்சுன்னா 50 ஆயிடும். -1 வந்து இங்க வந்துச்சுன்னா 50 ஆயிடும். அண்ட் 2 இங்க வந்து கீழே வந்துடும் டிவைட்ல. அப்போ 50/2 25. ஸோ 49ங்கிறது 25th ஆட் நம்பர். ஸோ என்னங்கிற இடத்துல நம்ம 25 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 25 - 1 the whole square பிளஸ் இந்த 2n-1 தான் 49 எடுத்திருக்கோம். 49ங்கிறது என்ன? 7 ஓட ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர். என்னங்கிறது 25. ஸோ 25 ஸ்கொயர். 25 - 1 என்ன? 24. அப்போ என்ன நம்பர்ஸ்ல இங்க வந்திருக்கு? 7 24 25. இது ஒரு பௌதியான ட்ரிபிள். ஸோ சொன்ன மாதிரியே இங்க வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து nth நம்பர் வருது. ஆனா இங்க என்ன நம்பர் வருதுன்னா சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அது பெரிய நம்பரா இருக்கும். 1 3 5னா ரொம்ப தூரம் போகும் இல்லையா? அப்போ எத்தனை n நம்பர்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இங்க வந்து nth நம்பர் என்னவோ அதுதான். ஸோ அது வந்து சின்னதா தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ட்ரிபிளா எழுதும்போது ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 81க்கு பார்க்கலாம். இப்போ 2n-1 வந்து 81க்கு ஈக்குவேட் பண்ணணும். பிளஸ் 1 வந்துச்சுன்னா 82 ஆகும். அண்ட் டிவைட் பை 2 பண்ணா 41. ஸோ என்னோட வேல்யூ 41. ஓ n-1 அதாவது 41 - 1 என்ன? 40. 40 ஸ்கொயர். 81ங்கிறது என்னது? 9ஓட ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர். அண்ட் n வந்து 41. ஸோ 41 ஸ்கொயர். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கிடைச்ச அந்த பௌதியான ட்ரிபிள் என்ன? 9 40 41. ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் 11 ஸ்கொயர் 121. அப்போ 2n-1 இந்த இடத்துல தான் 121 வரணும். அப்போ n என்னவா இருக்கும்?
இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா +1, அப்போ 122 மாறும். அண்ட் டிவைடட் பை 2 பண்ணா 61. ஸோ என்னோட வேல்யூ 61. அப்போ இங்க n -1, 61 - 1 60. இங்க 11 ஸ்கொயர், ஏன்னா 121 வந்து 11 ஸ்கொயர் அண்ட் இங்க வந்து n ஸ்கொயர் which is 61 ஸ்கொயர். இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 11, 60, 61. இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச தேர்ட் பவுடியானா ட்ரிபிள். இப்போ நெக்ஸ்ட் 169க்கு பார்க்கலாம். 169. இப்போ இங்க 1 ஆட் ஆச்சுன்னா 170 வரும். 170 divided by 2 85. அப்போ n equal to 85. அப்போ n - 1 என்ன இருக்கும்? 85 - 1 84. 169ங்கிறது 13 ஸ்கொயர் அண்ட் nங்கிறது 85. ஒண்ணுமே இல்லை, n வேல்யூ அண்ட் இந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றோம் இந்த ஈக்குவேஷன் மாதிரி, அவ்வளவுதான். அப்போ நமக்கு ஒரு பவுடியானா ட்ரிபிள் கிடைச்சிரும் which is 13, 84 and 85. இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும், 225 வச்சு கண்டுபிடிக்கலாம். 225 எடுக்கிறோம். 225ங்கிறது 15 ஸ்கொயர். இப்போ 2n - 1க்கு 225 ஈக்குவேட் பண்ணணும். அப்போ +1 வந்துச்சுன்னா 226 ஆகும். அண்ட் 2 டிவைட்ல போச்சுன்னா n வேல்யூ 113. ஸோ n வேல்யூ 113. இப்போ n - 1 113 - 1 112, 112 the whole square. என்னோட வேல்யூ 113. ஸோ பவுடியானா ட்ரிபிள் வந்து 15, 112, 113. இப்போ 5 பவுடியானா ட்ரிபிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் using this formula. Second question, does this method yield non-primitive baudiana triples? Observe that among the triples generated, one of the smaller side lengths is 1 less than the hypotenuse. ஹிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ பாருங்க, இது வந்து 1 லெஸ் தானா இருக்கு. 85க்கு 1 லெஸ் தான் 84, 113க்கு 1 லெஸ் பண்ணா 112, 25க்கு 1 மைனஸ் பண்ணா 24, 41 40, 61 16 எல்லாமே 1 லெஸரா இருக்கு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, does this method yield non-primitive பவுடியானா ட்ரிபிள்? அதாவது primitive இல்லாத நான் primitive. primitive-னா என்னது? primitive-னா only 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா நான் primitive-னா வேற ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லயே இது ரெண்டுமே பக்கத்துல வர நம்பரா இருக்கு. அப்போ ரெண்டுமே பக்கத்துல வர நம்பரா இருந்தா அதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் 1 மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. இப்போ 84 86 பார்த்தாலுமே ரெண்டுமே ஈவன் நம்பர், அப்போ 2 காமன் ஃபேக்டரா இருக்கும். அப்ப எல்லா ட்ரிபிள்ஸ்லுமே இந்த மாதிரி தானே இருக்கு, பக்கத்துல வர நம்பர் தானே இருக்கு. 1 மைனஸ் பண்ணா என்ன நம்பர் வருமோ அதுதானே இருக்கு. அப்போ அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா இந்த ஹைபாட்னஸ், இப்போ ரெண்டு சைட்ல இருந்து ஒன்னு ஹைபாட்னஸ் தானே இருக்கும். அந்த ஹைபாட்னஸ் தான் எப்பவுமே நமக்கு ஹையரா இருக்கும். அதனால இந்த பெரிய நம்பர் தான் ஹைபாட்னஸ், இது வந்து ஒரு சைட் லென்த். இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்கு. ஸோ நமக்கு காமன் ஃபேக்டர் வந்து கண்டிப்பா 1 மட்டும் தான் இருக்கு. இப்ப ஏன் இந்த நம்பர் செக் பண்ணலன்னா, இதுக்கு இருந்தாலுமே கூட, இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருந்தாலுமே கூட எல்லாத்துக்குமே தானே ஒரு காமன் ஃபேக்டர் வேணும். இந்த 3 நம்பருக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு மட்டும் இருந்தா போதாது. அப்போ இந்த 2 நம்பருக்குமே 1 காமன் ஃபேக்டர் தான் இருக்கு, அது தவிர வேற எதுவுமே இல்ல. அப்போ கண்டிப்பா இந்த டோட்டல் நம்பருக்கும் 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டர் இருக்கும், அது தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிரிமிட்டிவ் ட்ரிபிள். ஸோ நமக்கு பிரிமிட்டிவ் ட்ரிபிள் மட்டும் தான் இந்த மெத்தட்ல ஆன்சர் கிடைக்கும், நான் பிரிமிட்டிவ் ட்ரிபிள் கிடைக்காது. ஸோ நோ நான் பிரிமிட்டிவ் ட்ரிபிள்ஸ் will be generated from this equation. Only primitive triples can be generated. The third question பாருங்க, are there primitive triples that cannot be obtained through this method? If yes, give example. இப்போ கொஸ்டினே தெரிஞ்சிச்சு, if yes give example சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா இருக்கு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? Are there primitive triples that cannot be obtained through this method? இந்த மெத்தட்ல வரது மட்டும் தான் primitive triple-ஆ இருக்குமா? வேற ஏதாவது நம்பர்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நம்பர்ஸ் எல்லாமே கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கு. இப்போ 1 லெஸ் தான் நம்பரா தான் இது இருக்கு. 113க்கு -1 பண்ணா 112, அந்த மாதிரி 24 அடுத்து 25, 40 அடுத்து 41, இந்த மாதிரி இந்த சைட் லென்த்துக்கு அடுத்த நம்பர் தான் ஹைபாட்னஸா இருக்கு இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே. ஆனா நம்ம முதல்ல ஒரு பிரிமிட்டிவ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுல இந்த மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, அதுல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் இருந்தது. அப்போ இது தவறையும் வேற பிரிமிட்டிவ் ட்ரிபிள்ஸ் கண்டிப்பா இருக்கு. நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி ஹைபாட்னஸும் சைட் லென்த்தும் டிஃபரன்ஸ் 1ல வரது, அந்த டைப் ஆஃப் ட்ரிபிள்ஸ் மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வித் திஸ் equation. and other types இருக்கு, பட் அதை நம்மளால இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க, அதை நான் சொல்றேன். 20, 21, 29 இது வந்து ஒரு ட்ரிபிள். ஆனா இங்க பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் இங்க எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து 1 வந்துச்சு. ஆனா இங்க 29 - 21 வந்து 8 டிஃபரன்ஸ் வருது, 1 டிஃபரன்ஸ்ல இல்ல. அப்போ இந்த மெத்தட் வச்சு நம்மளால இந்த ட்ரிபிள், இதுவும் பிரிமிட்டிவ் ட்ரிபிள் தான், இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? இல்ல. அப்போ இதுவுமே ஒரு பிரிமிட்டிவ் ட்ரிபிள் தான். ஆனா இந்த மெத்தட வச்சு
இந்த primitive triple நம்மளால வர வச்சிருக்க முடியாது. So question என்ன கேட்டாங்க, are there primitive triples that cannot be obtained through this method? Yes, there are primitive triples that cannot be obtained through this method. அது வந்து இதுதான், இதுவுமே ஒரு primitive triple தான். ஆனா இந்த மெத்தட் வச்சு நம்மளால obtain பண்ண முடியாது. இப்போ இது வந்து ஒரு பௌதியான ட்ரிபிளா அப்படின்னு பார்க்கணும்னா 20 ஸ்கொயர் பிளஸ் 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 29 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் ஃபார்மேட் கரெக்டா வருதான்னு பார்க்கணும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 400, இது 21 ஸ்கொயர் வந்து 441, 29 ஸ்கொயர் வந்து 841, இது ஆட் பண்ணீங்கன்னா 841 வரும். ஸோ இட் இஸ் அ பௌதியான ட்ரிபிள் அண்ட் இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள் பிகாஸ் இதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா ட்ரிபிளுமே ஒரு பிரிமிட்டிவ் ட்ரிபிளா தான் இருக்கும். நான் பிரிமிட்டிவ் ட்ரிபிள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஒன்லி பிரிமிட்டிவ் ட்ரிபிளா தான் இருக்கும். ஆனா நம்ம எல்லா பிரிமிட்டிவ் ட்ரிபிளும் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது இல்லாம கூட வேற பிரிமிட்டிவ் ட்ரிபிளும் இருக்கு. அதை வந்து இதை யூஸ் பண்ணி, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பேஜ் நம்பர் 52ல இருக்க கடைசி ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் 9 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். The first question, find the diagonal of a square with side length 5 cm. ஒரு ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து 5 cm. இதோட டயகனல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது பௌதியான பித்தகோரஸ் தியரம் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட லென்த் 5னா இது வந்து ஒரு ஸ்கொயர், அப்ப எல்லா சைடுமே 5ஆ தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிருச்சா? இப்போ இந்த 2 sides வந்து 5, அப்போ இந்த ஹைபோட்டனஸோட இது வந்து ஹைபோட்டனஸ் ஆகும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல. இப்போ இந்த சைடு எப்படி கண்டுபிடிப்போம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். ab ரெண்டுமே ஒன்று தான். இப்போ 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்ன? 25 பிளஸ் 25 ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 பிளஸ் 25 50. இப்போ c என்னவா இருக்கும்? ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறும். அப்போ c ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 50. அப்போ இதை ரூட் 50 நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். 50 225 5 5 அப்போ 2 into 5 into 5 வரும். 50க்கு பதில் 2 into 5 into 5 போடணும். இப்போ 5 into 5னா 5 ஸ்கொயர். அப்போ 2 into 5 ஸ்கொயர்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு இங்க 5 மட்டும் தனியா வெளியில வந்துடும். 5 root 2 வரும். இப்போ ரூட்டோட வேல்யூ என்ன? 1.414. கண்டினியூஸா போகும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 டெசிமல் பாயிண்ட் மட்டும் எடுக்கிறேன். இப்போ 5 into 1.414னா அதோட வேல்யூ வந்து 7.07 சென்டிமீட்டர்ஸ். 5 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ இது வந்து 7.07 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சைட் லென்த்ஸ் இன் த ஃபாலோவிங் ரைட் ட்ரையாங்கிள்ஸ். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுல இது வந்து 7 அண்ட் இந்த சைடு வந்து 9. அப்போ இங்கேயும் ஹைபோட்டனஸ் தான் கேட்குறாங்க. இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். a ஸ்கொயரோட வேல்யூ 7 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 7 ஸ்கொயரோட வேல்யூ 49 பிளஸ் 9 ஸ்கொயர் 81 ஈக்குவல் டு c ஸ்கொயர். இதை ஆட் பண்ணீங்கன்னா 130 வரும். இப்போ c ஸ்கொயர் 130, அப்போ c ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 130. இப்போ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுப்போமா? 130 2 டேபிள்ஸ்ல 65, இங்க 5 டேபிள்ஸ்ல 13. இப்போ ரூட் ஆஃப் 2 into 5 into 13. இது வந்து ஸ்கொயர் நம்ம மினிமைஸ் பண்ண முடியல, 2 நம்பர் வரல ஸ்கொயர் நம்ம கட் பண்றதுக்கு. அப்போ நம்ம இதை ரூட் 130 வச்சுக்கலாம். ஸோ c ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 130. இப்போ செகண்ட் சப்டிவிஷனோட டயக்ராம் வந்து ஒரு சைடு 4ம் இன்னொரு சைடு 10ம் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஹைபோட்டனஸ் தான் கேட்குறாங்க. அப்போ a ஸ்கொயர், அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ c ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். 4 ஸ்கொயருக்கு ஆன்சர் 16, 10 ஸ்கொயர் 100. இப்போ ரூட் ஆஃப் 116. இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து பார்க்கலாமா? 2s are 5 1 8 58, 2s are 1 9, again 2s are வராது. 29 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், ஸோ இதோட ஸ்டாப் ஆயிடும். இப்போ 2 into 2 into 29 வருது. இது வந்து 2 ஸ்கொயரா மாறும் இல்லையா? அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு 2 வெளியில எடுத்துடலாம். இப்போ 2 root 29. தேர்ட் சப்டிவிஷன் டயக்ராம் பாருங்க. இதுல ஹைபோட்டனஸ் கொடுத்துட்டாங்க 41 அண்ட் சைடு கொடுத்துட்டாங்க 40. இப்போ ஹைபோட்டனஸ் எதுன்னு தெரியணும்னா இங்க ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அப்போ ரைட் ட்ரையாங்கிளுக்கு அந்த பெர்பெண்டிகுலரா இருக்க அந்த 2 சைடுமே சைட் லென்ஸ், அதுக்கு ஆப்போசிட் அந்த பெர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஹைபோட்டனஸ். இப்போ ஹைபோட்டனஸ் கொடுத்துட்டாங்களா? இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து b 14 எடுத்துக்கலாம். இப்போ 40 ஸ்கொயர் ஈக்குவல் டு c வந்து
41 கொடுத்துட்டாங்க. 41 ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா a ஸ்கொயர் ஒன் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ 41 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் வரும். a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 41 ஸ்கொயர் என்ன 1681 அண்ட் 40 ஸ்கொயரோட வேல்யூ 1600. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 81 வரும். ஸோ ஏயோட வேல்யூ ரூட் ஆஃப் 81. 81ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து ஒரு இன்டிஜராக வரும் 9. ஸோ a ஈக்குவல் டு 9. இந்த சைட் லென்த் வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இது பெர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஹைபோட்னஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் பிங்கிறது 10. ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ 10 ஸ்கொயர். இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சி ஸ்கொயர் வந்து சி வந்து ரூட் ஆஃப் 200. இங்க வந்து சி ஸ்கொயர்னு எழுதுவோம். அதனால ஸ்கொயர் போடணும். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட ஈக்குவேஷன் என்ன a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். இதுல தான் இதை சப்ஸ்டியூட் பண்றோம். b யோட வேல்யூ 10 அண்ட் c யோட வேல்யூ ரூட் ஆஃப் 200. இப்போ a ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது ஒன் சைடு வச்சுட்டு இந்த ரூட் ஆஃப் 200 த ஸ்கொயர். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். அதனால கேன்சல் ஆயிட்டு வெறும் 200 மட்டும் எழுதிக்கலாம். அண்ட் இந்த மைனஸ் 10 வந்து இந்த பக்கம் வந்துருமா? இப்போ மைனஸ் 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 100. இப்போ மைனஸ் 100. 200 மைனஸ் 100 100. a ஸ்கொயர் 100. a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100. இந்த ஸ்கொயர் வந்து ரைட் சைட் போனா ஸ்கொயர் ரூட் ஆகும். அண்ட் ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ 10. இப்போ a ஈக்குவல் டு 10 தான் ஆன்சர். இந்த சைடு a ஈக்குவல் டு 10. இந்த சைடோட லென்த் வந்து 10. ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஒரு ட்ரையாங்கிள். இங்க பெர்பெண்டிகுலர் சைடு. அப்போ இது வந்து 150. இங்க 10னா ரெண்டு சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹைபோட்னஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். a ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து ரூட் ஆஃப் 150 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். c ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்து ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 10 ஸ்கொயர் வந்து 100. இது கேன்சல் ஆன பிறகு 150 ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 250 வரும். 250 ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்போ c யோட வேல்யூ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் 250. இப்போ இந்த 250 நம்ம எப்படி எழுதலாம்? 25 இன்டூ 10 எழுதலாமா? அண்ட் 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 5 ஸ்கொயர் இன்டூ 10. இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா 5 வெளியில வந்துடும். 5 ரூட் 10. இதுதான் ஆன்சர். c ஈக்குவல் டு 5 ரூட் 10. இப்போ சப்டிவிஷன் 6. இதுல ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, ஹைபோட்னஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு சைடு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். a வந்து 27 வச்சுக்கலாம். இப்போ 27 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், b தெரியாது. அண்ட் c ஸ்கொயர் வந்து 45 ஸ்கொயர். இப்போ b மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனா 45 ஸ்கொயர் மைனஸ் இது வந்து இந்த சைடு போச்சுன்னா மைனஸ்ல வரும். இப்போ 27 ஸ்கொயர். 45 ஸ்கொயரோட வேல்யூ 2025 அண்ட் 27 ஸ்கொயரோட வேல்யூ 729. இப்போ இதை எடுத்து மைனஸ் பண்ணீங்கன்னா 1296 வரும். இப்போ b யோட வேல்யூ என்னவா இருக்கும்? b ஸ்கொயரோட வேல்யூ தான் இது. அப்போ b யோட வேல்யூனா ரூட் வரணும். இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போகும், ரூட்டா மாறும். ரூட் ஆஃப் 1296. இப்போ இதுக்கு ரூட் 1296 இது ஸ்கொயர் ரூட் நம்பரா? இது ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் இன்டிஜர் நம்பர் நமக்கு வரும். பட் நமக்கு தெரியாது இல்லையா, இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. அதனால நம்ம ப்ரைம் ஃபேக்டர் எடுக்கலாம். இல்லைனாலுமே எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம்னா ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கு, அப்படியே கண்டுபிடிக்கலாம். நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஈஸியா இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரியே போடலாம். 2s are 6, 8, 1 balance 8. Again 2s are 2 3s are 6, 2 2s are 4, 2 4s are 8. Again 2s are 2 1s are 2, 1 balance 2 6 are 12, 2 2s are 4. Again 2 tables 8 1. இது வந்து 3 டேபிள்ஸ்ல வரும். இல்லைன்னா 9 9s நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ இப்படியே போட்டுடலாம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எழுதணும். 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. இங்க 9 வந்து நம்ம 3 3s are எழுதலாம் இல்லையா, அதே மாதிரி இந்த 9யும் 3 3s are எழுதலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பேரா இருக்கு. இது 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்டூ 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் ரூட்டோட கேன்சல் ஆயிட்டு மீதி 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 3 மட்டும் இருக்கும். 2 2s are 4, 3 3s are 9.
4 9s are எவ்வளோ 36. அப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 ஓட வேல்யூ என்ன 36. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, அப்படியும் நம்ம போடலாம். Third question, find the side length of a rhombus whose diagonals are of length 24 units and 70 units. ஒரு ராம்பஸ்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். இங்க என்ன லென்த் கொடுத்துருக்காங்கன்னா டயகனலோட லென்த் கொடுத்துருக்காங்க. டயகனல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்காது. ஸோ ஒரு டயகனலோட லென்த் 24 units and இன்னொரு டயகனலோட லென்த் 70 units. அண்ட் ராம்பஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். இங்க வந்து பர்பண்டிகுலரா பைசெக்ட் ஆகும். இங்க 90 டிகிரி இருக்கும், எல்லாமே இங்க 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ இதை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பிரிக்கலாமா? அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா இந்த பைசெக்ட்னா ஈக்குவலா பிரியுதுன்னு அர்த்தம். இப்போ டயகனலோட லென்த் வந்து 24னா இங்க அதுல பாதியில கரெக்டா இது இன்டர்செக்ட் ஆகும். அப்போ 24ல பாதி எவ்வளோ 12. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 12, இங்க இருந்து இது வரைக்கும் 12, மொத்தமா சேர்த்து தான் 24. அதே மாதிரி இந்த 70யும் பாதியா தான் பிரியும். அப்போ 70ல பாதி 35. அப்போ இங்க ஒரு 35, இங்க ஒரு 35, மொத்தமா சேர்த்து 70. அப்போ இதோட லென்த் தெரிஞ்சிச்சா? ஒன்னு வந்து 12, இன்னொன்னு வந்து 35. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சைட் லென்த்தா கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க, இது வந்து ஹைபாட்னஸ் இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு. இந்த ஹைபாட்னஸ் தான் இந்த சைட்ஸ் ஆஃப் த ராம்பஸாவும் இருக்கு. இப்போ இந்த ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சைட்ஸ் ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிச்சிடலாம். தனித்தனியா கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா ஒரு சைட் கண்டுபிடிச்சாலே ராம்பஸ்க்கு எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் தான். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பௌத்தியான தியரம் யூஸ் பண்றோம். ஏ ஸ்கொயர் 35 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 12 ஸ்கொயர். 35 ஸ்கொயரோட வேல்யூ 1225 பிளஸ் 12 ஸ்கொயர் 144. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1369 வரும். ஸோ சி ஸ்கொயர் ஓட வேல்யூ 1369. இப்போ சியோட வேல்யூ ரூட் ஆஃப் 1369. இப்போ இந்த ரூட் ஆஃப் 1369 வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1369 இருக்கா? இப்போ இந்த நம்பர் எடுக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னவா இருக்கும்? 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9 அண்ட் 4 ஸ்கொயர் வந்து 16. இந்த 13ங்கிறது எதுக்கு சின்ன பக்கத்துல இருக்கு? 9க்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்போ இது வந்து 3 3s are 9 இல்லையா? அதனால ஒரு 3 இங்கேயும் இன்னொரு 3 இங்கேயும் போடணும். 3 3s are 9 இல்லையா? அந்த 9 இங்க போடணும். இப்போ இங்க 13ல இருந்து 9 மைனஸ் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கீழே இறக்கிடலாம். 469. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி பண்ணுவோம்னா இந்த குவாஷன்ட் மேல இருக்கு இல்லையா, அதை டபுள் பண்ணுவோம், இன்டூ 2 பண்ணுவோம். இன்டூ 2 பண்ணா நமக்கு 6 வருதா? இப்போ இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் போடணும் அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ 6 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 இன்டூ 5 இந்த எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்றோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். அப்போ 65 இன்டூ 5 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ அது வந்து 469க்கு நியராக வராது. அதனால நெக்ஸ்ட் 6 இன்டூ 6 இந்த மாதிரி 66 இன்டூ 6 போட்டு பார்க்கணும். இதோட ஆன்சருமே 396 வரும். கொஞ்சம் தூரமா தான் இருக்கு, அதனால நெக்ஸ்ட் நம்பர் போட்டு பார்க்கணும். 6 7 இன்டூ 7. இப்போ 67 இன்டூ 7ஓட வேல்யூ 469 வரும். இப்போ 469 அதே வேல்யூ வந்துச்சு. அப்போ 469 இங்க போட்டு மைனஸ் பண்ணா 0, அவ்வளவுதான். அப்போ எந்த நம்பர் போட்டா 469 வந்துச்சு? இந்த 7 போட்டாதான். அப்போ இங்க வந்து 7 போடணும். அண்ட் 67 இன்டூ 7 இல்லையா, அந்த 7 இங்கேயும் போடணும். இப்போ இதுல எது ஆன்சர்னா இங்க நம்ம மேல வந்துச்சு இல்லையா 37, அதுதான் ஆன்சர். அதுதான் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369ஓட ஆன்சர் என்ன? 37. இப்போ சியோட வேல்யூ 37. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் ரொம்ப டீப்பா சொல்லி தரல மறுபடியும். பட் நான் அந்த மெத்தட் கரெக்டா தான் சொல்லி தந்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் எப்படின்னு நான் சொல்லி தரணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ சியோட வேல்யூ 37னா இந்த லென்த் ஹைபாட்னஸ் தான் 37. ஹைபாட்னஸ்ங்கிறது the side length of the rhombus. Side length of the rhombus தான் கேக்குறாங்க क्वेश्चनல. So what is the side length of the rhombus? 37. Fourth question is the hypotenuse on the side of a right triangle. Justify your answer.
ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஹைபோட்டனஸ் தான் அதிகமா இருக்குமா எப்பவுமே அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எப்பவுமே ஹைபோட்டனஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இந்த ரெண்டு சைடுமே ஆட் பண்ண பிறகு வர அந்த ஸ்கொயர் நம்பர் தான் இதுவா இருக்கு. அப்போ இதுதான் அதிகமா இருக்கும், c ஸ்கொயர் தான் அதிகமா இருக்கும், ஹைபோட்டனஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ். இப்போ a ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ c ஸ்கொயர் இந்த b ஸ்கொயரை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடுவோம். இப்போ மைனஸ் b ஸ்கொயரா. இப்போ என்ன ஆகுது, அந்த ஹைபாட்னஸ்ல இருந்து தான் இந்த பியை சப்ட்ராக்ட் பண்றோம். ஏன்னா ஹைபாட்னஸ் தான் பெருசா இருக்கு, அதனாலதான் ஹைபாட்னஸ்ல இருந்து இந்த பியை சைட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். ஒருவேளை பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏ ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போயிடுவோமா, அப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இதுவுமே ஹைபாட்னஸ்ல இருந்து தான் இந்த சைட்ல இருந்து கம்மி பண்றோம். அப்போ இந்த பில இருந்தும், அப்போ இந்த பியை கம்பேர் பண்ணும்போது சி தான் அதிகமா இருக்கு, ஏவை கம்பேர் பண்ணும்போது சி தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த ஸ்கொயர்ல இருந்து, அந்த ஹைபாட்னஸோட ஸ்கொயர்ல இருந்து இதை மைனஸ் பண்றோம். ஸோ எப்பவுமே ஹைபாட்னஸ் தான் அதிகமா இருக்கும். The hypotenuse will be the longest side of a right triangle. Question number 5. True or false? Every Baudiana triple is either a primitive triple or a scaled version of a primitive triple. எல்லா பௌதியான ட்ரிப்பிளுமே ஏபிசி 3 நம்பர் இருக்குமா, அது எல்லாமே ஒருவேளை பிரிமிட்டிவ் ட்ரிப்பிளா இருக்கும், இல்லைன்னா ஸ்கேல்டு வெர்ஷன் ஆஃப் பிரிமிட்டிவ் ட்ரிப்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் 1 தவிர வேற எதுவுமே இல்லைன்னா அது பிரிமிட்டிவ் ட்ரிப்பிள்னு சொல்லுவோம். அது எல்லாமே பிரிமிட்டிவ் ட்ரிப்பிள். அண்ட் அதோட ஸ்கேல்டு வெர்ஷன் வேணும்னா அந்த பிரிமிட்டிவ் ட்ரிப்பிள்ல இன்டூ ஏதாவது ஒரு நம்பர், ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு அதோட ஸ்கேல்டு வெர்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த பௌதியானா ட்ரிப்பிள்ல பிரிமிட்டிவ் ட்ரிப்பிளும் இருக்கும் அண்ட் ஸ்கேல்டு வெர்ஷனும் இருக்கும். அது ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஒரு பௌதியானா ட்ரிப்பிள். ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ தான். Every Baudiana triple is either a primitive triple or a scaled version of a primitive triple. Next question number 6. Give 5 examples of rectangles whose side lengths and diagonals are all integers. Rectangles oda sides and அதோட diagonal அது மூணுமே integers இருக்கும்ன்றாங்க. அப்போ இந்த ரெண்டு சைடுமே இன்டீஜர்ஸா இருக்கணும் அண்ட் இதுவுமே இன்டீஜர்ஸா இருக்கணும். அப்போ இது மட்டும் பாருங்க, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எப்போ இது மூணுமே இன்டீஜர்ஸா இருக்கும்? ரைட் ட்ரையாங்கிள்ஸ் வித் இன்டீஜர்ஸ்னு ஒரு டாபிக் படிச்சோம் இல்லையா, அதுல நம்ம என்ன படிச்சோம்? ட்ரிப்பிள்ஸ், பௌதியானா ட்ரிப்பிள்ஸ் பத்தி படிச்சோம். எந்தெந்த சைட் லென்ஸ்லாம் எல்லாமே எல்லா சைட்ஸுமே இன்டீஜர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ட்ரிப்பிள்ஸ். கரெக்டா? அப்போ அந்த ட்ரிப்பிள்ஸோட வேல்யூவை நம்ம எடுத்து அதை சைட் லென்ஸா இங்க போட்டாவே போதும், நமக்கு அந்த ரெக்டாங்கிள் கிடைச்சிரும் வித் ஆல் த சைட்ஸ் அண்ட் டயகனல்ஸ் ஆர் ஆஃப் இன்டீஜர்ஸ். இப்போ அங்க படிச்ச பௌதியான ட்ரிப்பிள்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் 3, 4, 5. அதுக்கப்புறம் இதோட ஸ்கேல்டு வெர்ஷனுமே ஒரு பௌதியான ட்ரிப்பிள் தான், அதனால 6, 8, 10. அதுக்கப்புறம் 5, 12, 13, 8, 15, 17. அப்புறம் இதோட இன்னொரு ஸ்கேல்டு வெர்ஷன் இன்டூ 3 பண்ணா 9, 12, 15. ஸோ 5 பௌதியான ட்ரிப்பிள்ஸ் எழுதியிருக்கோம். இதை வந்து இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, அது வந்து சைட் லென்ஸ் அண்ட் கடைசியா இருக்க அந்த பெரிய நம்பர் வந்து ஹைபோட்டனஸ். எப்படி ஹைபோட்டனஸ் பெருசா இருக்கும் அது மாதிரி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம், இந்த சைட் 3, இந்த சைட் 4. இங்க பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ல ஒரு சைட் சின்னதாகவும் ஒரு சைட் பெருசாவும் இருக்கும் இல்லையா. இப்போ சின்ன சைடு 3யும் பெரிய சைட் 4ம் எடுத்துக்கிறோம் அண்ட் ஹைபோட்டனஸ் வந்து இருக்கிறதுலே பெருசா இருக்கும், அது வந்து 5. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் வித் சைட் 3 and 4 அண்ட் ஆட்டோமேட்டிக்கா 5 வந்து டயகனலா வந்துடும். அண்ட் அதே மாதிரி வித் சைட் 6 and 8 ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்னா அதோட டயகனல் ஆட்டோமேட்டிக்கா 10 வரும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வித் சைட் 5 and 12 and the hypotenuse or the rectangle ஓட diagonal will be 13. Fourth one க்கு 8, 15 and the hypotenuse will be 17. And fifth one 9, 12 and the hypotenuse will be 15. இந்த மாதிரி 5 rectangles with the sides and diagonals are integers இருக்க மாதிரி நம்ம வரைய முடியும்.
அண்ட் அதோட மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. வித் த யூஸ் ஆஃப் பவுதியான ட்ரிபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம். Next question, construct a square whose area is equal to the difference of the areas of squares of side lengths 5 units and 7 units. 7th question என்னன்னா, ஒரு ஸ்கொயர் வரையணும். அந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கணும்னா should be equal to the difference of area of squares of unit 5. 5 side length உள்ள ஒரு ஸ்கொயரோட ஏரியா and 7 யூனிட்ஸ் சைட் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயரோட ஏரியா, அது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். எப்பவுமே பெருசு தானே முன்னாடி போடுவோம். அப்போ 7 5. இப்போ இந்த ரெண்டு ஏரியா 7 சைட் லென்த் இருக்க ஒரு ஸ்கொயர் அண்ட் 5 சைட் லென்த் இருக்க ஒரு ஸ்கொயர், அதோட ஏரியாவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் இந்த ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கணும். அண்ட் இந்த ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் 7 சைட் லென்த் இருக்கிறதுனா இந்த சைட் லென்த்தை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 7 ஸ்கொயர் மைனஸ், அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அந்த ஏங்கிறது 7. அதே மாதிரி இங்கேயும் ஏங்கிறது 5. இப்போ 5 ஸ்கொயர். இந்த ரெண்டு ஏரியாவோட, ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 49 மைனஸ் 25. ஆன்சர் வந்து 24. அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? நம்ம வரைய போற ஸ்கொயரோட ஏரியா 24 இருக்கணும். அப்போ அதோட சைட் லென்த் என்னவா இருக்கும்? ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. அப்போ ஏங்கிறது தான் சைட் லென்த். இப்போ ரூட் ஆஃப் 24, அந்த சைட் லென்த்தோட மெஷர்மெண்ட் வந்து ரூட் ஆஃப் 24 இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், ரெண்டு ஸ்கொயரை டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அதை ஆட் பண்ணா அந்த டயக்னல்ல வர இன்னொரு ஸ்கொயர் வந்து ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா ஆட் பண்ண மாதிரி வரும். ஆனா இங்க வந்து டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. அப்ப இது எப்படி வரும்? ஆனா இங்க வந்து ரெண்டு ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் தான் இன்னொரு ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கு. அப்ப அது எப்படி இருக்கும்னா, இப்ப இங்க பாருங்க, இது வந்து ஏரியா ஆஃப் ஏ, இது ஏரியா ஆஃப் பி, அண்ட் இது வந்து ரெண்டுமே ஆட் பண்ண ஏரியா ஏ பிளஸ் பி. கரெக்டா? இப்போ இந்த ரூட் ஆஃப் 24 வேல்யூ என்ன இருக்கும்? இந்த மாதிரி ரூட் ஆஃப் 24 வேல்யூ லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 25. அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ளதான் இந்த 24 வருது, ரூட் ஆஃப் 24. அப்போ இந்த 4க்கும் 5க்கும் நடுவுல தான் இந்த ரூட் ஆஃப் 24 இருக்கு. அண்ட் மற்ற ரெண்டு ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து 7, 5 இருக்கு. அப்போ அதோட கம்மியா தானே இருக்கு. இப்போ அந்த கம்மியான அந்த ரூட் ஆஃப் 24 இருக்க அந்த சைடு வந்து இது வச்சுப்போம். அண்ட் இருக்கிறதுலே பெருசு 7 லென்த் உள்ள அந்த ஸ்கொயர், அது வந்து இதுன்னு வச்சுப்போம் 7. அண்ட் இன்னொரு ஸ்கொயர் வந்து சைட் லென்த் 5, அதை வந்து இந்த ஸ்கொயர்ல வச்சுப்போம். ஏரியா ஆஃப் ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் a plus b. நம்ம என்ன பண்றோம், இங்க இந்த ஏரியா ஆஃப் a plus b ல இருந்து இந்த 7ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்றோம். ஏரியா ஆஃப் b தான் இந்த 5 ஸ்கொயர், அதை நம்ம இந்த சைடு போட்டுரும். மைனஸ் ஏரியா ஆஃப் b வரும். அப்போ ஏரியா ஆஃப் a plus b ல இருந்து ஏரியா ஆஃப் b மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இந்த ஏரியா ஆஃப் a. இப்போ அதே வேல்யூஸ் போட்டு பாருங்க. ஏரியா ஆஃப் a plus b வந்து 7 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் பி வந்து 5 சைடு, அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 24 வரும், விச் இஸ் ஏரியா ஆஃப் ஏ. ஸோ இப்படிதான் இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா டிஃபரன்ஸோட வேல்யூ வந்து இன்னொரு ஸ்கொயரோட ஏரியா வந்துச்சு. ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா டிஃபரன்ஸ் வந்து இன்னொரு ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கும். அப்ப அந்த ஸ்கொயரோட ஏரியா 24 நீங்க பாத்துட்டோமா? அப்போ அதோட சைட் லென்த் என்ன? a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 24. இப்போ இதுல இருந்து ரூட் ஆஃப் 24 வேல்யூ நமக்கு தெரியாது, பட் அது தெரியாமே எப்படி கரெக்டா ரூட் ஆஃப் 24 சைட் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இந்த 7 and 5 நம்ம ஈஸியா மெஷர்மெண்ட்ஸ் போட்டு பண்ணிடலாம். இந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த 7 and 5 எப்படி ரிலேட் ஆகுது இந்த ரூட் ஆஃப் 24 கூட அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுன்னு சொல்லிட்டுமா? இப்போ இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இங்க 5 சென்டிமீட்டரா,
நம்ம இங்க இருந்து ஒரு லைன் 5 சென்டிமீட்டர் வரையணும். அதுக்கப்புறம் இங்க வந்து ரூட் ஆஃப் 24 வரையணும். பட் எங்க கட் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஹைபாட்னஸ் என்ன இங்க 7, அது நமக்கு தெரியும்ல. ஸோ ஒரு காம்பஸை 7 சென்டிமீட்டர் லென்த்துக்கு நம்ம இப்படி வச்சு மெஷர் பண்ணிட்டு இந்த இடத்துல காம்பஸை வச்சு பென்சில் சைடை இங்க வச்சு கட் பண்ணணும். ஸோ அது எந்த இடத்துல கட் ஆகுதோ அங்க வந்து இதை மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணா the length will be 7 and ஆட்டோமேட்டிக்கா இந்த லென்த் வந்து ரூட் ஆஃப் 24ல வந்துடும். ஸோ இது நம்ம மெஷரே பண்ண தேவையில்ல. இந்த 2 லென்த் கரெக்டா போட்டுட்டோம்னா இது தானா வந்துடும். ஸோ இப்படிதான் நம்ம இந்த 3 ஸ்கொயர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்றோம். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ரூட் 24 சைடா இருக்க அந்த ஸ்கொயரை தான் வரைய சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து இங்க வந்து காம்பஸை மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இங்க ஒரு ஆர்க் வரையணும். அண்ட் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டோம்னா அந்த ஆர்க்ல கட் ஆகும் இல்லையா, அப்போ அங்க மார்க் பண்ணி இங்க இந்த லென்த் வந்து ரூட் ஆஃப் 24 இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதே லென்த் ரூட் ஆஃப் 24 எடுத்து இங்க ஒரு ஆர்க் வரையணும். அண்ட் இங்க இருந்து மறுபடியும் பென்சிலை வந்து இங்க இந்த இடத்துல ஆர்க் வரையணும். இப்போ இப்படி ஒரு இடத்துல கட் ஆகும் இல்லையா, அப்ப அந்த பாயிண்ட்டை இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி பண்ணா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் which has the side length root of 24. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு? இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் புரியணும், அப்பதான் உங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் 7 யூனிட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் 5 யூனிட்ஸ் டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சோம், அந்த சைட் லென்த்தும் கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த 7ம் 5ம் இந்த ரூட் 24ஓட எப்படி ரிலேட் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதை வச்சு இந்த ரூட் 24 சைடு உள்ள ஒரு ஸ்கொயரை நம்மளால வரைய முடியும். இல்லைன்னா நம்ம ரூட் 24ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அது கஷ்டம். ஸோ இந்த 7, 5 அண்ட் ரூட் 24 எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த பௌதியானா பித்தகோரஸ் தியரம் படி 3 ஸ்கொயர்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் படிச்சோம் இல்லையா, ஸோ அதை ரிலேட் பண்ணி எப்படி இந்த ரூட் 24 வர வைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி இந்த 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ரிலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுன்னா இது ஈஸியா வரைஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. 8th question, first subdivision. Using the dots of a grid as the vertices, can you create a square that has an area of 2 square units, 3 square units, 4 square units, 5 square units? இதெல்லாம் ஒரு ஸ்கொயரோட ஏரியாஸ். இந்த மாதிரி ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அண்ட் யூசிங் த கிரிட், ஒரு கிரிட் இருக்கா, அந்த கிரிட்டை ஜாயின் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இருக்க மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயரை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? இந்த கிரிட்ல இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கா, ஒண்ணு இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டயக்னலா கூட ஜாயின் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஒரு ஸ்கொயரை. இப்போ நம்ம ஸ்கொயரை எப்படி டபுள் பண்றதுன்னு படிச்சோம். இப்போ நார்மலா ஸ்கொயர் வரையறது இது, இல்ல டபுள் த ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டயக்னலா ஒரு இந்த ஸ்கொயரோட டயக்னல் வரைஞ்சு அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைவோம். ஸோ அதனாலதான் இந்த டயக்னலா கூட நம்ம ஸ்கொயர் வரையலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்போ இந்த மாதிரி நார்மலா ஒரு ஸ்கொயர் வரைய முடியும்னா அந்த ஏரியா வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்தாதான் நம்ம எப்படி டைரக்டா ஒரு ஸ்கொயர் வரைய முடியும். இப்போ 1 ஸ்கொயர் யூனிட்ஸ்னா இப்போ ஒரு யூனிட் சைடை வச்சு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாவே அது 1 ஸ்கொயர் யூனிட்ஸா இருக்கும். இப்போ 4ங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ அதோட சைடு என்னவா இருக்கும்? ஒரு ஏரியா வந்து 4னா ஏரியாவை எப்படி சொல்லுவோம்? a ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ அதோட சைடு என்னவா இருக்கும்? a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 which is 2. அப்போ 2 யூனிட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைய முடியும். அது மாதிரி டைரக்டா இந்த மாதிரி வெர்டிசஸை ஜாயின் பண்ணோம்னா அந்த ஏரியா வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். ஏன் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்? ஏன்னா இங்க ரூட் எடுக்கிறோம் இல்லையா, இப்போ ரூட் எடுக்கும் போது அது ஒரு இன்டீஜர்ல வந்தாதான் நம்மளால அத்தனை யூனிட்ஸ் வந்து சைட் லென்த்தா எடுத்து வரைய முடியும். அதனால ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். இது வந்து ஒரு கேஸ். அப்படி இல்லைன்னா இந்த டயக்னலாவும் வரையல இல்லையா, அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன்? டயக்னலா எப்படி வரைய முடியும்? இப்போ டயக்னல் இப்படி எடுக்கிறோம், அப்போ அதோட சைட்ஸ் எப்படி இருக்கணும்? இங்க ஒரு யூனிட், இங்க ஒரு யூனிட். இந்த ஒரு ரைட் ட்ரையாங்கிளோட கண்டிஷன் என்ன? இங்க a ஸ்கொயர், இங்க b ஸ்கொயர், இங்க c ஸ்கொயர்.
இப்போ இந்த ரெண்டு சைட்ஸுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா which will be equal to the third side, which is the side length of the square that we need to create. இப்போ டூ டிஃப்ரெண்ட் சைட்ஸ், இங்க வந்து ஒரு யூனிட், இங்க 2 யூனிட் வச்சுக்கோங்க. அப்போ இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இங்க இதெல்லாமே வெர்டிசஸ், இப்படி ஜாயின் பண்ணாலுமே நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஆனா இந்த லென்த் வந்து ரெண்டு வெர்டிசஸும் ஜாயின் பண்ணுது இல்லையா, அப்போ இந்த லென்த்ல இருந்து, அப்போ இந்த வெர்டிசஸ்ல இருந்து இந்த வெர்டிசஸை ஜாயின் பண்ணும், இந்த லென்த் வரைக்கும் வரணும்னா என்ன கண்டிஷன், இந்த லென்த்தும் அண்ட் அதர் டூ சைட்ஸ் லென்த்தும் எப்படி ரிலேட் ஆயிருக்கணும்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா c ஸ்கொயர் வரணும், அப்படி ரிலேட் ஆகணும். அப்ப இந்த c ஸ்கொயருங்கிறது நம்ம வரைய போற ஸ்கொயர், அதோட ஏரியாஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கணும்னா சம் ஆஃப் டூ ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன பார்த்தோம், ஒன்னு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும், அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைரக்டா வரைய முடியும். அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் டூ ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கணும். அப்படி இருந்தாலுமே நம்மளால ஒரு ஸ்கொயரை வரைய முடியும் வித் யூஸ் ஆஃப் திஸ் வெர்டிசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கு ஏரியா. இந்த டூ ஸ்கொயர் யூனிட்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பரா கிடையாது. அப்போ ரெண்டு சம் ஆஃப் டூ ஸ்கொயர் நம்பர்ஸா நம்ம வர வைக்கணும். நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்ல என்ன 1, 4, 9, 16 இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ். இந்த 2 எப்படி வர வைக்கிறது, சம் ஆஃப் டூ ஸ்கொயர் நம்பர்ஸா, c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த c ஸ்கொயர் தான் இந்த 2. c ஸ்கொயர்ங்கிறது ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயரோட சைட்ல இருந்து தானே ஸ்கொயர் பண்ணுவோம். அதாவது c ஸ்கொயர்ங்கிறது ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர், அது வந்து சம் ஆஃப் டூ ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கணும். இப்போ 1ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பரா, 1 பிளஸ் இன்னொன்னு 1 தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 1 ஸ்கொயரும் 1 தான், இதுவும் 1 தான். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 வந்துருதா. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சு. அப்பனா நமக்கு எப்படி வரும், ஒரு டயகனலா தான் இந்த ஸ்கொயர் வரப்போகுது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும், அதுல இருந்து இந்த 1 ஸ்கொயர், இங்க இருந்து இது வரைக்கும் 1 ஸ்கொயர், அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1 ஸ்கொயர், இப்போ இங்கேயும் வந்து ஒரு 1 ஸ்கொயர், இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இதோட டயகனலை நீங்க ஜாயின் பண்ணிட்டு இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா நமக்கு 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் உள்ள ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ரெண்டு ஸ்கொயரை ஜாயின் பண்ணி வர வைக்கிறது பார்த்தோம் இல்லையா, டயகனல் வச்சு, அந்த கான்செப்ட்ல சொல்றேன். இல்லைனா இங்க கிடைச்ச வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். அது எப்படின்னா, இது வந்து a, இது b. இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், ஏபின்னு வேணா எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் தெரியுமா, இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஹாரிசான்டலா போறது எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ் வெர்டிகலா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இதுல இருந்து எக்ஸ்ங்கிறது ஹாரிசான்டலா போகணும், அங்க 1 இருக்கு, அப்போ 1 யூனிட் ஹாரிசான்டலா போகணும். அண்ட் ஒய்ங்கிறது வெர்டிகல், ஸோ வெர்டிகலா 1 யூனிட் போகணும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சது, இந்த பாயிண்ட். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இங்க இருந்து ஹாரிசான்டலா 1 யூனிட் போகணும் அண்ட் வெர்டிகலா 1 யூனிட் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டிகலா 1 யூனிட் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாரிசான்டலா 1 யூனிட் போகும். அப்போ இங்க ஒரு பாயிண்ட் வரும். இப்போ ஹாரிசான்டல் வெர்டிகல்னா இங்க வந்துடும், அப்போ ஸ்ட்ரெயிட் லைனா வந்துடும் இல்லையா, நமக்கு ஒரு ஸ்கொயர் தான் வேணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வெர்டிகல் அப்புறம் ஹாரிசான்டல் எடுக்கணும். அப்போ இப்படி ஒரு பாயிண்ட் கிடைச்சுதா. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம மறுபடியும் ஹாரிசான்டல் வெர்டிகல் அப்படி போனோம்னா அது எங்க போனோம், மேல போனோமா கீழே போனோமாங்கிறது நம்ம என்ன ஷேப் வரையணுமோ அதை பொறுத்து இருக்கு. ஸோ 1 யூனிட் ஹாரிசான்டல் அண்ட் 1 யூனிட் வெர்டிகல். இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டா, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணீங்கன்னா, இங்க நான் லைன்ஸ் எல்லாமே கரெக்டா வரையல, அதனால ஒரு ஸ்கொயர் மாதிரி இல்லை, பட் அது வந்து ஒரு ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி இங்க கிடைச்ச அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இந்த கிரிட்ல இருக்க டாட்ஸ் ஆர் வெர்டிசஸை கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் லாஜிக்கலாவும் இங்க பார்த்தாச்சு. இப்போ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் பார்க்கலாம். இப்போ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ரெண்டு ஸ்கொயர் நம்பர் ஆட் பண்ணா இந்த நம்பர் வரணும், அப்படி பார்க்கணும். ஆனா ரெண்டு ஸ்கொயர் நம்பர் ஆட் பண்ணோம்னா, இப்போ 1 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், இன்னொன்று நெக்ஸ்ட் வந்து 4. இப்போ 1 and 1 ஆட் பண்ணா 2 வந்துருச்சு, இப்போ அதுவுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் 1 and 4 தான் ஆட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணா நமக்கு 5 வருது, அப்போ 3 வர வைக்க முடியாது. ஸோ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் உள்ள ஒரு ஏரியா உள்ள ஸ்கொயரை நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது யூசிங் த வெர்டிசஸ். இந்த மாதிரி வெர்டிசஸை ஜாயின் பண்ணி நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நார்மலா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா அதோட சைட் லென்த் என்னவா இருக்கும், c ஸ்கொயர் ஈக்குவல் டு 3, இப்போ c ஈக்குவல் டு √3. அப்போ √3 லென்த் உள்ள ஒரு ஸ்கொயர் வரையலாம். ஆனா அது இந்த மாதிரி ரெண்டு வெர்டிசஸை ஜாயின் பண்ற மாதிரி இருக்காது. இப்போ இங்க இருந்து மிடில் அது வந்து பாயிண்ட்ல டெசிமல்ல வரும் இல்லையா அந்த சைட் லென்த், அதனால இங்கேயே வரும். அப்போ ரெண்டு வெர்டிசஸை ஜாயின் பண்ண முடியாது அந்த கிரிட் லைன்ல. ஸோ அதனால நம்மளால 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா உள்ள ஒரு ஸ்கொயரை இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி வரைய வைக்க முடியாது. பிகாஸ் நோ two square sum of square numbers will be equal to 3. so எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பரை நம்ம சம் பண்ணாலுமே ஈக்குவல் டு 3 வராது. அதுதான் ரீசன் that we cannot draw a square of area 3 square units that connecting the dots of the grid line. 4 square units, 4ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர்.
அப்போ சி ஸ்கொயர் வந்து 4னா அதாவது ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 4. அப்போ அதோட சைடு என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் 4. ரூட் ஆஃப் 4 என்னது 2. அப்போ இதுதான் அந்த கிரிட் லைன்னா இதுல 2 யூனிட்ஸ் நம்ம டைரக்டாவே எடுத்துடலாம். இங்க இருந்து இது வரைக்கும் 2 யூனிட்ஸா, இந்த சைட் 2, இந்த சைட் 2, இந்த சைட் 2, இந்த சைட் 2, 2 யூனிட்ஸ் எடுத்துட்டு நம்ம டைரக்டா இப்படி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிடலாம். which has area 4 square units. 1 2 3 4 பார்த்தாலே தெரியுது 4 square units. இப்போ இதை எப்படி அந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம்னா, அதாவது அங்க 1 கமா வந்துச்சு இல்லையா, 1 கமா 1ன்னு அந்த மாதிரி இது எப்படி சொல்லணும்னா, இப்போ 4 நம்ம எப்படி சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸா எழுதலாம். 2 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ இதுலயே வந்ததுனால இது 0ன்னு போட்டுடலாம். இப்போ சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸ்ல எழுதியாச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 2 கமா 0. இப்போ இது வந்து ஹாரிசான்டல், இது வெர்டிகல். இப்போ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல இருந்து ஹாரிசான்டல் மட்டும் தான் இங்க இருக்கு, அதனால ஹாரிசான்டல் 2 யூனிட்ஸ் போடுறோம். அப்போ இன்னொன்னு பாயிண்ட் கிடைச்சது, இது மார்க் பண்ணிட்டோமா. மறுபடியும் இங்க இருந்து இத பேப்பரை திருப்பி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஹாரிசான்டலா இருக்கும். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஹாரிசான்டல். இப்படி போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும், நமக்கு ஸ்கொயர் தான் வேணும், அதனால இப்படிதான் போகணும். இப்போ இது வந்து ஹாரிசான்டல் லைன் 2 யூனிட்ஸ். இது ஏன் வெர்டிகல் இல்லைன்னா நம்ம பேஜ் திருப்பிக்கணும், ஏன்னா நமக்கு ஸ்கொயர் தான் வேணும், நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாத்திக்கணும். ஸோ இந்த பேஜ் அப்படியே திருப்பினீங்கன்னா இங்க இருந்து இங்க வந்து ஹாரிசான்டலா வரும் இல்லையா, அப்போ இங்க வந்து இன்னொரு பாயிண்ட் அண்ட் மறுபடியும் ஹாரிசான்டல் லைன் 2 யூனிட்ஸ். இங்க வந்து 4th பாயிண்ட். அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்ல ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் வச்சும் எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சா. இப்போ 5 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போ 5ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது, சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதலாமா. இப்போ 1ம் 4ம் ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 plus 4. இதை எப்படி நம்ம எழுதலாம்? இது வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா இது வந்து 1 ஸ்கொயர். இந்த 4 வந்து ஸ்கொயர்ல எப்படி எழுதணும்? 2 ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு 4னா 4 அப்படியே எழுதக்கூடாது, 1 கமா 4னா அது ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதிட்டு தான் நம்ம அந்த பாயிண்ட் எடுக்கணும். இப்போ இது 1 கமா 2 பாயிண்ட்ஸ் வந்துச்சா. இப்போ நார்மலா லாஜிக்கலா நான் சொல்றேன், 1 ஸ்கொயர்னா 1 யூனிட் ஸ்கொயர். கிரிட் வரைஞ்சிக்கலாம். ஒன் ஸ்கொயர்னா 1 யூனிட் உள்ள ஒரு ஸ்கொயர், இதுதான் 1 ஸ்கொயர் லென்த். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 ஸ்கொயர், அப்போ 2 யூனிட்ஸ் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயர் இங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாதான் நமக்கு ரிசல்டன்ட் 5 ஸ்கொயர் உள்ள ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இது வந்து எங்க ஜாயின் பண்ணணும் நமக்கு கரெக்டா தெரியாது. ஆக்சுவலா நம்ம 90 டிகிரி எடுத்தா கரெக்டா ஜாயின் ஆகும், பட் அந்த கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரிஞ்சா கரெக்டா போட்டுடலாம் இல்லையா, அதனால இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக்கலா புரிஞ்சுதா. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அதோட டயகனல் வரைஞ்சிட்டு அந்த லென்த் உள்ள ஒரு ஸ்கொயரை நம்ம இங்க கிரிட்ஸை ஜாயின் பண்றோம். இப்போ கோஆர்டினேட்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இதுதான் அந்த பாயிண்ட். இப்போ 1 யூனிட் ஹாரிசான்டல் அண்ட் 2 யூனிட் வெர்டிகலா போகணும், அதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ 1 யூனிட் ஹாரிசான்டல் அண்ட் 2 யூனிட் வெர்டிகல் இங்க வந்துச்சா. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து மறுபடியும் 1 யூனிட் அண்ட் 2 யூனிட் இந்த பக்கம் வரணும், அதாவது பேஜ் திருப்பிட்டா இது ஹாரிசான்டல் இது வெர்டிகலா இருக்கும். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 யூனிட் ஹாரிசான்டல் 2 யூனிட்ஸ் வெர்டிகல் இங்க வர பாயிண்ட ஜாயின் பண்ணணும் அண்ட் இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்துச்சு பாருங்க, இங்க 1 யூனிட் அண்ட் இங்க 2 யூனிட். இப்போ இதுல டயகனல் ஜாயின் பண்ணா இப்படி ஒரு ஸ்கொயர் வருது. இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கரெக்டா தெரியாது, 90 டிகிரி வரைஞ்சா கரெக்டா வரும். இருந்தாலும் எக்ஸாக்ட் பாயிண்ட் நமக்கு மார்க் பண்ணணும்னா இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாயிண்ட்ஸை அந்த கிரிட்ல மார்க் பண்ணி வரையலாம். ஸோ எப்படி லாஜிக்கலா வரைகிறது அண்ட் எப்படி இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி வரையுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Suppose the grid extends indefinitely, what are the possible integer valued areas of squares you can create in this manner? இந்த மாதிரி கிரிட்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு ஸ்கொயர் யூனிட்ஸ் உள்ள ஒரு ஸ்கொயரை நம்மளால வரைய முடியும். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்க ஏரியா உள்ள ஒரு ஸ்கொயரை நம்மளால வரைய முடியாது இந்த கிரிட்ஸ் யூஸ் பண்ணி. அந்த மாதிரி இந்த கிரிட் யூஸ் பண்ணி எவ்வளவு ஏரியா இருக்க ஸ்கொயரை நம்மளால வரைய முடியாது, எவ்வளவு எல்லாம் வரையலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த கிரிட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 10 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ஸ்கொயர் யூனிட் வரைய முடியுமா? இதுதான் 1 ஸ்கொயர் யூனிட் உள்ள ஏரியா, அப்போ இது வரைய முடியும். இப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அதுவும் நம்ம பார்த்தும் வரைய முடியும். எப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் நம்மளால இந்த 2வை வர வைக்க முடிஞ்சது, அதனால இதுவும் பாசிபிள். 3 வந்து நாட் பாசிபிள்னு பார்த்தோம், அது ஏன்னு முன்னாடி சொல்லியாச்சு. ஏன்னா சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸா 3யை வர வைக்க முடியாது. அண்ட் 4 வந்து ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர், அதனால அது வரும். அண்ட் 5 வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இதுவும் முடியும். இப்போ 6 பாத்தீங்கன்னா அது வந்து 1 plus 4 5 வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 9.
இப்போ 9+1 பண்ணாலும் 10, 9+4 பண்ணாலும் அதை விட அதிகமாக தான் போகும். அப்போ 6 வராது. 4+4னாலும் 8 தான். அப்போ 6 வந்து 2 சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்மளால வர வைக்க முடியாது. ஸோ இது வராது. 7மே 2 ஸ்கொயர் நம்பர் ஆட் பண்ணா வர நம்பரா 7 வர வைக்க முடியாது. ஸோ இதுவுமே நாட் பாசிபிள். அண்ட் 8 இப்பதான் பார்த்தோம். 4+4 8. அப்போ 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 4+4 8. அப்போ சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இந்த 8 நம்மளால அந்த ஃபார்மேட்ல வர வைக்க முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் பாசிபிள் டு ட்ரா இன் திஸ் கிரிட் லைன். இப்போ 9 பாத்தீங்கன்னா 9 ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ திஸ் இஸ் பாசிபிள். அண்ட் 10 பாத்தீங்கன்னா 9+1 10. 9ங்கிறது ஒரு 3 ஸ்கொயரோட வேல்யூ அண்ட் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் வந்து 1 + 9 10. அப்போ சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸா 10 வர வைக்க முடியும். அப்போ 10மே பாசிபிள். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 11 வராது, 12மே வர வைக்க முடியாது. சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். 13 பாத்தீங்கன்னா 9 + 4 13. அப்போ 9ங்கிறது 3 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர். இப்போ சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸா வர வைக்க முடியுது. ஸோ 13 வந்து பாசிபிள் டு ட்ரா இன் திஸ் கிரிட் லைன். இப்போ எதெல்லாம் நம்மளால வர வைக்க முடியாது? 3, 6, 7, 11, 12 are impossible because they cannot be formed by adding two perfect squares. ரெண்டு perfect squares ஆட் பண்ணி வர நம்பரா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வர வைக்க முடியல. அதனால இதெல்லாம் impossible to draw. So what are the possible numbers na? 1, 2, 4, 5, 8, 9, 10, 13 இதெல்லாம் possible numbers that we can draw. இப்போ next question பார்க்கலாம். இதுதான் இந்த figure it out ஓட last question, 9th one. Find the area of an equilateral triangle with side length 6 units. Hintல என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that an altitude bisects the opposite side. Use this to find the height. இப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம்? வாட் இஸ் த ஃபார்முலா? half into base into height. இங்க வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. அதோட சைட்ஸ் வந்து 6 யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இதை பேஸா எடுத்தோம்னா இது 6ன்னு தெரியும், ஆனா ஹைட் தெரியாது. ஸோ அதுதான் ஹிண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒரு ஆல்டிடியூட் தட் பைசெக்ட்ஸ் த பேஸ். யூஸ் திஸ் டு ஃபைண்ட் த ஹைட். இந்த ஆல்டிடியூட் வரைஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சு அந்த ஹைட்டை யூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சோம்னா இங்க ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். அப்போ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இது பிரிஞ்சிருக்கு. அண்ட் இது பைசெக்ட் ஆகுறதுனால இந்த 6 வந்து ஹாஃபா பிரியும். ஸோ இங்க இருந்து இந்த மிடில் வரைக்கும் 3 யூனிட்ஸ், இங்க இருந்து இது வரைக்கும் 3 யூனிட்ஸ் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுல ஹைபோட்டனஸ் 6 அண்ட் சைடு வந்து 3 இருக்கும். இப்போ ரெண்டு சைடு தெரிஞ்சா இன்னொரு சைடு கண்டுபிடிக்கலாமா? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = c ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் வந்து இது 3 எடுத்துக்கலாம், 3 ஸ்கொயர். b தான் நமக்கு தெரியாது. ஸோ b ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு c ஸ்கொயர் = 6 ஸ்கொயர். இப்போ b ஸ்கொயர் = 6 ஸ்கொயர். இந்த 3 ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா -3 ஸ்கொயர் ஆகும். இப்போ 36 - 9. இப்போ b = √36 - 9 எவ்வளோ? 27. இப்போ √27 ஓட வேல்யூ, இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அதனால டைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தா 3 டேபிள்ஸ்ல 9s are 3 3s are. இப்போ 3 × 3 × 3. ஒரு இது வந்து 2 3 எடுத்தோம்னா 3 ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு 3 வெளியில வந்துடும், இன்னொரு 3 மட்டும் உள்ள இருக்கும். இப்போ 3√3ங்கிறது என்னது? இந்த b, அதாவது இந்த ஹைட். ஹைட் வேல்யூ தெரிஞ்சிச்சா? ஹைட் வேல்யூ என்ன? 3√3. அப்போ half into பேஸோட வேல்யூ 6 அண்ட் ஹைட்டோட வேல்யூ 3√3. கேன்சல் பண்ணீங்கன்னா 3. அப்போ 3 3s are 9√3. ஸோ 9√3 தான் ஏரியா ஆஃப் திஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இது டைரக்டா கூட ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, √3/4 a ஸ்கொயர். இதை வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். √3 ஏங்கிறது இங்க 6. ஸோ 6 ஸ்கொயர் டிவைடட் பை 4. 6 ஸ்கொயர்னா 6 × 6 இல்லையா? இப்போ 4 3 3 இந்த மாதிரி கேன்சல் பண்ணீங்கன்னா 3 3s are 9. அப்புறம் √3 9√3 கரெக்டா வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.